கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நல்ல ஒரு அருமையான வேத பகுதி. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விலகாத தேவன் என்று இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். யாரை விட்டு கர்த்தர் விலக மாட்டார்? சொல்லுங்க பார்க்கலாம். யார் கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்கிறார்களோ அவர்களை விட்டு கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? விலக மாட்டார். கர்த்தரை விட்டு விலகாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சித்தத்தை விட்டு விலகக்கூடாது. புரியுதுங்களா? அவருடைய விருப்பம், அவருடைய எதிர்பார்ப்பு, நம்மை குறித்து கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்மை குறித்து கர்த்தருடைய விருப்பம் என்ன, நம்ம எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஏன் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், அந்த காரியத்தை நாம் உணராமல் நாம் அவருடைய விருப்பத்தை விட்டு, அவருடைய எதிர்பார்ப்பை விட்டு, அவருடைய சித்தத்தை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? விலகி போகக்கூடாது. அதனால தான் போன வாரத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்தில் அழகாய் வாசித்தோம். 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசியுங்கள். ரோமர் 12:2. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த பிரபஞ்சம்னா என்னது? இந்த உலகம். அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். அப்போ உலக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? போன வாரம் கூட நான் ஒரு வசனத்தை சொன்னேன். தாவீது சொல்றான், வேஷமாகவே மனுஷன் என்ன பண்றான்? திரிகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். அப்போ உலக ஜனங்கள் வேஷம் போடுகிறதான உலக ஜனங்கள். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. இந்த உலகத்தின் நாடக மேடையின் மேலே எல்லா மனிதர்களும் ஒரு நடிகர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல காரியத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை நடிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் நிஜஸ்தர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக்டராக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நிஜம் உள்ளவர்களாக, நிஜஸ்தர்களாக நாம் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே தான் வேத வசனம் நமக்கு அழகாய் நமக்கு சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பிரியம் என்றும், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்றும் பகுத்தறியத்தக்கதாக, அதை பகுத்து பார்க்கும் போதுதான் உங்கள் மனம் புதிதாகும், பிறகு நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். கொஞ்சம் சேருக்கு பின்னால் உட்காந்துருக்கிறவங்க, உங்கள் முகம் எனக்கு தெரிகிற மாதிரி உட்காந்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். சரியா? அப்படி இல்லைன்னா அந்த தூணுக்கு பின்னால், மரத்துக்கு பின்னால் அப்படியெல்லாம் போயிட்டு உட்கார்ற மாதிரி உட்காராதீங்க. புதுசாக வந்தால் கூட சரி, எனக்கு தெரிகிற மாதிரி உட்காருங்க ஐயா. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வார்த்தை வரும். என்னை பார்த்து உட்காருங்க, என்னை கவனிச்சு. வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பளிச்சுன்னு இருக்குது உங்கள் முகம். வார்த்தை அப்போ தான் புதுசாக வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களை பார்த்து வார்த்தையை பேச முடியும். உங்களை பார்க்கும்போது எனக்கு வெளிப்பாடு கிடைக்கும். அதனால தான் உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? சில பேரை பார்த்தாவே எனக்குள்ள வார்த்தைகள், வித்தியாசமான தாட் எனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஏன்னா அதை நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன். அதனால் யாருடைய முகமும் எனக்கு மறைந்து இருக்கக்கூடாது. எல்லாருடைய முகத்தையும் பார்த்து பேசுகிற ஊழியக்காரன் தான் நான். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்க விரும்புகிறார். அதை எடுத்தோம்னா அது வேறு டாப்பிக்கில் போயிட்டே இருக்கும் செய்தி. அது நமக்கு வேண்டாம். அதனால் என்னை கவனித்து வார்த்தையை நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ தேவ பிள்ளைகளே, இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கது. அதை பகுத்து பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? ஆலயத்துக்கு வந்திருக்கோம். உங்களால் பகுத்து பார்க்க முடியாத காரியத்தை இந்த இடத்துல இருந்து ஊழியக்காரன் மூலமாக அதை பகுத்து உங்களுக்கு போதிக்கும்படி. கர்த்தருடைய ஊழியக்காரன் யார் அப்படின்னா, கர்த்தருடைய வசனங்களை பகுத்து போதிக்க வேண்டும். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? அதை விஸ்தரித்து பேச வேண்டும். சும்மா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு
அப்படியே கூட்டிட்டு போகிறது கிடையாது. வசனங்களை முதலாவது நான் கிரகித்து கொண்டு, அந்த வசனத்தை முதலாவது நான் புரிந்து கொண்டு, அந்த வார்த்தையில் இருக்கிறதான மகத்துவங்களை எடுத்துரைக்க, பகுத்து போதிக்க, விஸ்தரித்து பேச ஊழியக்காரனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். வேதத்தில் அருமையான ஒரு கர்த்தருடைய வசனம் இருக்குது, நீங்கள் வாசிக்க வேண்டியது கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ ஊழியக்காரன் மேல் இருக்கிறதான ஆவியானவர் எதற்காக அப்படின்னா, சிறுமைப்பட்ட ஜனங்கள் சபைக்கு வருவாங்க. கொழுத்து போய் வர்ற ஜனங்கள் இல்லை. கொழுத்து போய் சபைக்கு வர்ற ஜனங்களுக்கு கர்த்தர் பேச முடியாது. ஆவியிலே சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற எவனோ அவனையே கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். வெளியில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், வெளியில் எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவர்களாய் நாம் இருந்தாலும், ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது ஒரு சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்தி வரும் பொழுது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்ட பரலோக ரகசியத்தை பாலகருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பாலகன் எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அழிலையே சொல்லுங்க பார்க்கலாம். சிறு பிள்ளையெல்லாம் கையை உயர்த்தி ஒரு அழிலையே சொல்லுங்க பார்க்கலாம். மேலே சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் நடக்குது, இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு போதனை நடக்குது. அந்த சின்ன பிள்ளைகள் எழுத்தின்படி, இந்த சின்ன பிள்ளைகள் ஆவியின்படி. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆட்கள் அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனாலும் சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்தி வந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம். கையை உயர்த்தி ஒரு அழிலையே சொல்லாமா? அப்போ யாரோடு கர்த்தர் பேசுவார்? சிறு பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நாம் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம்? கற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான மனப்பான்மையோடு அவருடைய ஆலயத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். தேவனுடைய நன்மை எது? தேவனுக்கு எது பிரியம்? எனக்கு பிரியமானதை நான் செய்யறதுக்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளலை, அவருக்கு பிரியமானதை செய்ய தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். தாவீது சொல்றான், தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில என்னை நடத்துவாராக. அவருக்கு பிரியம் எது? அவருக்கு பரிபூர்ணமான சித்தம் எது என்று பகுத்து அறியும் போது நம்முடைய மனதளவிலே நமக்கு ஒரு புதிய ஒரு மாற்றம் நமக்குள்ளே உண்டாகும். அந்த மனதிலே ஒருவன் புதிதாக மனம் புதிதாகும் பொழுதுதான் அடுத்து நடக்கிற காரியம் மறுரூபம் அடைவான். மறுரூபம் அடைந்தால்தான் பரலோகம் போய் சேருவான். எத்தனை பேர் பரலோகம் போகணும்னு விரும்புகிறோம்? அப்போ பரலோகம் போகணும்னா என்ன நடக்கணும்? நாம் மறுரூபம் அடையணும். நாம் மறுரூபம் அடையணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன ஆகணும்? நம்முடைய மனம் புதிதாகணும். நம்முடைய மனம் புதிதாகுவது எதனால அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிரியம் எது, கர்த்தருடைய நன்மை எது, கர்த்தருக்கு பரிபூர்ணமான சித்தம் எது என்று பகுத்து அறிய வேண்டும். அந்த பகுத்தறிதல் ஒன்றே வந்துடாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிறவர்களாலே கர்த்தருடைய சித்தத்தை அறிய முடியாது. வேஷம் போடுகிறவர்களாலே கர்த்தருக்கு எது பிரியமானது என்று அறிய முடியாது. ஆகவே அதனால தான் கர்த்தர் அந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் நம்மை பிரித்தெடுக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அழிலையே சொல்லாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். முதலாவது நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் விலகாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, தேவ சித்தத்தை விட்டு விலகாதே. தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகாதே. அப்படின்னா யாரை விட்டு கர்த்தர் விலக மாட்டார்? இப்ப சொல்லுங்க, யாரை விட்டு கர்த்தர் விலக மாட்டார்? யார் தேவனை விட்டு விலகாம இருக்கிறாங்களோ அவர்களை விட்டு கர்த்தர் தேவனை விட்டுனா என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகக்கூடாது. ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன். 40 நாள் அல்ல, 80 நாள் நீ உபவாசம் பண்ணாலும் சரி, 10 அதிகாரம் இல்லை 100 அதிகாரம் நீ வாசித்தாலும் சரி, 1 மணி நேரம் அல்ல 10 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணாலும் சரி, நீ தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகிட்டா அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. வேதத்தை கேளாதபடி தன் செவி விலக்கனுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது அப்படி சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய ஜெபம் அதிக நேரம் ஜெபிக்கணுன்றது ரொம்ப முக்கியம்தான். நாம் ஜெபிக்க வேண்டும், அதிகமாய் வேதத்தை தியானிக்க வேண்டும் தான். அது தவறல்ல, அது ரொம்ப தேவை. ஏன்னா வேதத்தை வாசிக்க ஆண்டவர் நமக்குள்ளாக பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் ஓகே தான்.
ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகிட்டு மணிக்கணக்காக வேதத்தை வாசிக்கிறதோ, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவதோ, அது இருந்ததுன்னா தேவ சித்தத்தை விட்டு விலகும் பொழுது என்ன நடக்கும்? அவர் நம்மை விட்டு விலகிடுவார். அப்பொழுது வேறொருவன் வந்து நம்மோடு இணைந்து கொள்ளுவான். நான் சொல்கிற வசனத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க. ரொட்டீன் அப்படியே தொடர்ந்து அந்த காரியங்கள் வழக்கம் போல் நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன நடக்கும்? சர்ச்சைக்கு வர்றது, வேலைக்கு போகிறது, ஊழியம் செய்கிறது, எல்லா காரியங்களும் வழக்கம் போல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவ சித்தத்தை விட்டு விலகிட்டா அவர் எப்போ விலகிட்டு இருப்பார்? ஆனால் வேறு ஒருவன் அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஜாயின் பண்ணி என்ன செய்வான்னா, அவன் நம்மை பலப்படுத்துவான். சரி, ஓகே, தொடர்ந்து செய், தொடர்ந்து கண்டினியூ பண்ணு, தொடர்ந்து நீ உன் காரியத்தை செய். யார் நம்மோடு இணைந்திருக்கிறது, யாரோடு நாம் இணைந்திருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நல்லா புரிந்து கொண்டு இந்த வசனத்தை நல்லா விளங்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை விட்டு விலகிவிட்டால் வேறொருவன் வந்து நம்மோடு இணைந்து கொள்ளுவான். அந்த வேறொருவன் யாரு? அவனுக்கு பேர் என்னது? பிசாசு. அப்போ இந்த உலகத்தில் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதை தானே போன வாரம் எடுத்த மெசேஜ். 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த 2 பேர் ஸ்தோத்திரம் எஜமான் என்று போன வாரம் செய்தியில் எடுத்தேன். 2 எஜமான். ஒருவனும் 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய. யாருன்னா ஒருத்தரை க்ளோஸ் பண்ணிடணும், யாராவது ஒருத்தனை பகைச்சிடணும். நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன்னா அவ்வளோதான். நீ உன் கதை உன் கதை ரொம்ப மோசமாக இருக்கும். நீ பரிகாசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்ப. 2 பக்கத்தில் இருப்பேன்னு சொல்லக்கூடாது. யாராவது ஒரு பக்கத்தில் இருக்கு, 2 எஜமான் கிட்ட இருப்பேன்னு சொல்லக்கூடாது. அதான் போன வாரத்தில் வாசிச்ச. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. ஒரு எஜமானை பகைத்து மற்ற எஜமானை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். அப்ப பாருங்க, இன்றைக்கு ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்குறேன். எந்த எஜமான நீங்கள் பற்றி கொள்றீங்க? அந்த டோரை ஓப்பன் பண்ண வேண்டாம். எந்த எஜமான நீங்கள் பற்றி கொள்றீங்க? 2 எஜமான். ஒருவர் ஆண்டவராகிய இயேசு, இன்னொரு எஜமான் பிசாசு. எந்த எஜமான நீங்கள் பற்றி கொள்றீங்க? உங்கள் எஜமான் யாரு? கேள்வின்னு சொன்னேன். எந்த எஜமான நீங்கள் பற்றி கொள்றீங்க? வாயை திறந்து சொல்லுங்கம்மா. எந்த எஜமான நீங்கள் நேசிக்கிறீங்க, சிநேகிக்கிறீங்க? ஒரு எஜமான பற்றி கொண்டு மற்ற எஜமான அசட்டை பண்ணணும். ஒரு எஜமான சிநேகித்து மற்ற எஜமான பகைக்கணும். அப்படி தானே? அப்போ எந்த எஜமான நீங்கள் பற்றி கொள்ளணும்? இயேசு. எந்த எஜமான நீங்கள் சிநேகிக்கணும்? அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு சொன்னால், நீங்கள் இயேசுவை பற்றி கொண்டது உண்மை என்று சொன்னால், நீங்கள் இயேசுவை சிநேகிப்பது உண்மை என்று சொன்னால், இயேசு எப்படி இந்த உலகத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்தாரோ அதே போல நீங்களும் இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய கிரியைகளை வைத்தே நீங்கள் யாரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? அவனை பற்றி கொண்டிருக்கிறீர்களா? கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அந்த எஜமான, அவனை சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா விளங்கி கொள்ளணும். நீங்கள் யாருடைய சித்தத்தை செய்யறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நாம் நம்முடைய விருப்பத்தின்படி வாழாமல் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சித்தத்தை செய்யக்கூடாது. அதான் ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லும்போது ஒரு வசனத்தை சொல்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க முடியும்? இயேசு சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி
எப்ப பாரு கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பார்த்தீங்களா, பயங்கரமான ஒரு வார்த்தை. அதனால தான் கடைசி நாட்களில் சில பேரை பார்த்து சொல்லுவாராம் கர்த்தர். அவங்க சொல்லுவாங்களாம், ஊழியக்காரங்க தான், வேறு யார்? அந்த ஊழியக்காரங்க சொல்லுவாங்களாம், ஆண்டவரே உடைய நாமத்தினால நாங்கள் என்ன பண்ணோம்? பிசாசுகளை துரத்தினோம். ஆண்டவரே உடைய நாமத்தினால நாங்கள் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினோம். ஆண்டவரே உடைய நாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம் அப்படின்னு கடைசி நாட்களில் ஆண்டவரை பார்த்து ஊழியர்கள் சொல்லுவார்களாம். அது எந்த ஊழியர்களாக இருப்பாங்க? பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் தான். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவாராம்? கர்த்தர், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று உங்களை நான் என்ன பண்ணேன்? அறியேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என் பக்கத்திலேயே வரலையேப்பா, என் பக்கத்திலேயே வரலையே, என்னோடு ஜாயின் பண்ணலையே. வெறும் வாயளவிலும் வெறும் வார்த்தை அளவிலும் வெறும் பாட்டளவிலும் நீ ஜாலம் பண்ணிக்கிட்டு என் கூட இருக்கிறதா நீயே நினச்சிக்கிட்டு இருந்த. ஆனால் உன்னை எனக்கு தெரியாது. நீ என் பக்கத்தில் நெருங்கியே வரல, நீ என் சித்தத்தை செய்யலை. நீயா நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உன் மன ராஜ்யத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருந்த, உன்னை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தள்ளிடுவாராம். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி எப்போ பாரு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. அப்போ எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி என்ன பண்ணுவான்? நீதிமானுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல சுகவாழ்வு. துன்மார்க்கு அங்கே போக முடியாது. தீட்டுள்ளதும் பொய்யையும் அருவருப்பையும் நடப்பிக்கிற யாதொன்றும் அதிலே பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டே நீ அருவருப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தா, தீட்டுள்ளவனா வாழ்ந்து கொண்டிருந்தா, பொய் உள்ளவனா இருந்தா அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியும். எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்? அப்படின்னா இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யணும். அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஏற்கனவே பார்த்துட்டு பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், வேஷம் அப்படி சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? அக்கிரமங்கள் நிறைந்ததான உலகம், அருவருப்புகள் நிறைந்த உலகம், வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் ஓரின சேர்க்கைகளும் துணிகரமான பாவங்களும் நிறைந்ததான இந்த உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அதனால தான் வேதத்தில் ஒரு அழகாக சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகத்தில் 48ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 48:14 வசனம். சீக்கிரம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை எங்க செய்வான்? பாபிலோனில் செய்வான். அப்போ இந்த உலகம் என்ன தெரியுமா? பாபிலோன். இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது எப்படிப்பட்ட பாபிலோன்? அது பேய்களுடைய குடியிருப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. உலகம் எப்படிப்பட்டது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. வெளிப்படுத்தின விசேஷம் 18:2. 18:2 வெளிப்படுத்தின விசேஷம் அதுவா? சரி வாசிங்க. மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது. அது இது உலகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுங்க. உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? மகா பாபிலோன். அது எப்படிப்பட்டது? பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித அருவருப்பான அந்த சகலவித பறவைகளின் கூடாயிற்று. இதுதான் இந்த உலகம். அப்படின்னா இந்த உலகம் பேய்களுடைய குடியிருப்பு, அசுத்த ஆவிகளுடைய என்னது இது? காவல் படுத்தப்பட்டிருக்கிறதான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, பேய்களுடைய குடியிருப்பு, அசுத்தமும் அருவருப்புமான பறவைகளுடைய கூடாய் இருக்கிறது இந்த உலகம். அப்படிப்பட்ட இந்த உலகம் மகாபாபிலோன், மகாபாபிலோன். ஆனால் விழுந்து போக போகிறது. இந்த உலகம் அழிந்து போக போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால்
இந்த உலகம் அழிந்தாலும், பேய்களுடைய குடியிருப்பு அழிந்தாலும், சோத்திர இச்சையின்படி வாழக்கூடியவர்கள் அழிந்தாலும், நமக்கு அழகா ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகம் அதன் இச்சைகள் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாம். இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லாமா? இடி முழக்கம் போல ஒரு அலையிலேயே சொல்லாமா? வசனம் வருது, உலகம் அழிந்து போகும், அதன் ஆசை இச்சைகள் எல்லாம் ஒழிந்து போகும், ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ அவன் என்றென்றைக்கு என்ன பண்ணுவான்? நிலைத்திருப்பான். வேதத்தில் நோவாவின் நாட்கள்ல பாருங்க, நோவாவின் நாட்கள் எப்படி இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது கொடுமையினால பூமி நிறைந்திருந்ததாம். அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால நிரம்பி இருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, இந்த பூமியில தங்களுடைய வழிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறதான மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களினாலே பூமி கொடுமையினால நிறைந்தது. எப்படி வருது பார்த்தீங்களா? பூமியை கர்த்தர் எப்படி அழித்து போட, அவர்களோடு கூட அசுத்தமாய் வாழ்ந்த, அருவருப்பாய் வாழ்ந்த, துணிகரமாய் வாழ்ந்த அவர்களோடு கூட இந்த பூமியை நான் அழித்து போட போகிறேன். ஆனா அவனுக்கு வார்த்தை வருது, இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது இந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் இந்த பூமியில ஒரு காரியத்தை செய்யறார் அப்படின்னு சொன்னா அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாகவே கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய தாசர்களுக்கு, எல்லாரும் தாசர்கள் அல்ல, எல்லாரும் ஊழியக்காரர்களும் அல்ல, எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களும் அல்ல. அப்ப யார் கர்த்தருக்கு பிரியமானவன்? அவருடைய சித்தத்தை செய்கிறவன். அவனோடு கூட கர்த்தர் பேசுவார். என்ன பேசுவாரு? வந்து கொண்டிருக்கிறது பயங்கரம், மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்னால வந்துருச்சு, அவர்களோடு கூட இந்த பூமியை நான் அழித்து போட போகிறேன். ஆகையினாலே நோவா, நீ கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை உனக்கு உண்டாக்கு. கையை உயர்த்தலையே சொல்ல. அதனுடைய நீளம் எவ்வளோ இருக்கணும், அவருடைய அகலம் எவ்வளோ இருக்கணும், அவருடைய உயரம் எவ்வளோ இருக்கணும், ஆண்டவர் அழகா அங்கே பிளான் கொடுக்குறார். அவருடைய சித்தத்தின்படி செய்யணும். என்ன பிளான் வாசிங்கம்மா? விட்டதிலிருந்து வாசிங்க. அறைகளை உண்டு, கர்த்தர் சொல்றது போல கட்டணும் பேழைய. கையை உயர்த்தலையே சொல்லாம. அறையை உண்டு பண்ணு, உள்ளும் புறம்புமா கீழ் பூச வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்தது விதம் என்னவென்றால், நீளம் கரெக்டா அளவு கொடுக்கிறார் பாருங்க. 300 முழம், அதனுடைய அகலம் 50 முழம், அதனுடைய உயரம் 30 முழம். கர்த்தர் கொடுக்கிறது போல பேழையை உண்டு பண்ணணும். கையை உயர்த்தலையே சொல்லாம. ஏன்னா உலகம் முழுவதும் ஜலத்தினால கர்த்தர் அழிக்கும் பொழுது எல்லா மலைகளுக்கும் மேலாக இந்த பூமியில் இருக்கிறதான தண்ணீர் உயர்ந்து வரும் பொழுது, புயல் போல கொந்தளிப்பு ஜல பிரளயம் வரும் பொழுது, எல்லா வீடுகளும் எல்லா ஆஸ்திகளும் அழிந்து போகும் பொழுது, இந்த பேழை எப்பக்கத்தில் தாக்கப்பட்டாலும் ஆண்டவர் சொல்றது போல அந்த பேழை கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அதான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு இல்லையா, என்னிடத்துல வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல தான் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். ஏன் தெரியுமா? ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது, பெருமழை பொழியும், பெருவெள்ளம் வரும், நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதும் பொழுது
அது உறுதியாக இருந்தது. காரணம் என்ன? அது கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டது. ஆனால் என்கிட்ட வந்தும் என் வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யாம போகிறவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷன். ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது, அதுதான் பெருமழை பொழியக்கூடியதான நாள். பெருமழை பொழிந்து பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதும் பொழுது அந்த வீடு அழிந்து போனது. காரணம், மணல் மேல வீடு கட்டப்பட்டது. கர்த்தர் சொல்றது போல வீடு கட்டப்பட்டா பிரீத்தி, கர்த்தர் சொல்றது போல உன் வாழ்க்கையை நீ அமைத்து கொண்டா, கர்த்தர் சொல்றது போல நீ செய்தினா, எத்தனை புயல் உன் மேல வந்து தாக்கினாலும் அந்த படகு அந்த பேழை அசையாது, அது உறுதியா இருக்கும். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்றது. இப்ப ஏன் சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? அவர் சொல்றது போல நான் வாழணும். ஏற்கனவே வாழ தெரிந்தவன் தான் பேதுரு. ஏற்கனவே கடல்ல டியூட்டி பார்க்கிறவன் தான். அவனுடைய மெட்டீரியல், அது அவர் பயன்படுத்துகிறதான கருவி என்னது? படகு, வலை, எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு மீனும் அவனால பிடிக்க முடியல. இயேசு அவனுடைய வாழ்க்கையில போறாரு. இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, பேதுருவே, உன் படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் அங்கே நீ உன்னுடைய வலையை நீ போடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். சொல்லுகிறான், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படல ஆண்டவரே. கடலை பற்றி உமக்கு தெரியுமா? நீர் போதிக்க கூடியவர். என் டியூட்டியே, என் வாழ்க்கையே கடல் தான். கடல்ல தான் என் வேலை. எந்த இடத்துல போனா மீன் கிடைக்கும், எந்த நேரத்தில் போனா மீன் கிடைக்கும், எந்த இடத்துல வலையை வீசினா மீன் கிடைக்கும், எல்லா அனுபவமும் எனக்கு இருக்குது. நீங்க கடல்ல வந்து வேலை செஞ்ச ஆளு இல்லை, நீங்க போதிக்கக்கூடியதான ஆளு. ஆனாலும் என்னுடைய அனுபவத்தில் என்னால் ஒன்றுமே பார்க்க முடியல. ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன்? நான் வலையை போடுறேன். நடந்தது என்ன? 153 பெரிய மீன்களை அவன் பிடித்தான். திரளான மீன்கள், வலை கிழிந்து போகத்தக்க விதத்திலே திரளான மீன்களை அவன் பிடித்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அவர் சொல்றது போல வாழணும். ஏன் இன்னைக்கு லீவு போட்டு வந்திருக்கிறோம்? எத்தனை வேலை இருந்தாலும் ஏன் சபைக்கு வரோம்? என்னை பதவியிலிருந்து தூக்கிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் சபை கூடி வருதுல நான் விட்டுறக்கூடாது. போனால் பணம் கிடைக்கும். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது என் புத்தி, என் சுய புத்தியின்படி வாழாதபடி தேவன் கொடுக்குற ஆலோசனையின்படி வாழ என்னை தீட்டக்கூடியதான ஒரு இடம், திட்டக்கூடியதான ஒரு இடம் சபை. அந்த சபையை விட்டு நான் விலகிட்டா யார் என்னை கொட்ட முடியும்? சபையை விட்டு விலகிட்டா யார் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும்? எனக்கு நானே மந்திரி, எனக்கு நானே ராஜா, என்னை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆனால் சபைக்குள்ள போகும் பொழுது உட்கார வச்சு எனக்கு போதிக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய சித்தத்தின்படி நான் செய்யணும். அவர் சொல்றது போல நான் செய்யணும். அப்படி செய்தாதான் இந்த உலகத்தில் வருகிறதான எல்லா ஆபத்துகளுக்கும் வரப்போகிறதான பயங்கரத்திற்கும் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இடத்துல வந்து ஒரு ஆராதனையும் மிஸ் பண்ணாமல் வந்து உட்காருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஒரு நிலையே சொல்லாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் கர்த்தருடைய சித்தத்தை செய்யறான்? கர்த்தரை விட்டு விலகாதவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன், அந்த வார்த்தையின்படி வாழறவன், அவன் தான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யறான். சபையில ஒன்று போதிச்சா நீ வேற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தா உன் வாழ்க்கையில வருகிறதன் ஆபத்தை யாராலுமே தடுக்க முடியாது. ஏங்க, நான் சர்ச்சைக்கு தானே போய்கிட்டு இருக்கிறேன், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுவேன், இங்கிருந்து வர வேண்டிய வார்த்தை வந்துடும். மீறி நீ ஆபத்தில் போய் சிக்கிக்கிட்டா நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து நீ ஆபத்தில் சிக்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கலைன்னா நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்ளுவ. அதனால சபையை குறித்தோ ஊழியனை குறித்தோ கர்த்தரை குறித்தோ குறை சொல்லவே முடியாது. நீ கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும். அதற்காக தான் நம்மை கர்த்தர் அழைத்து இருக்கிறார். இஷ்டம் போல வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, உலகம் அழிந்து போகும், அதன் ஆசை இச்சைகள் எல்லாம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ ஆபிரகாம் அந்த லோத்துவனுடைய நாட்கள்ல எல்லாம் அழிந்து போகக்கூடிய அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் கர்த்தர் இச்சையின்படி தான் விருப்பத்தின்படி
எல்லா பாவங்களை செய்து கொண்டிருந்ததன எல்லா துன்மார்க்கமான ஜனங்களை கர்த்தர் அழித்து போடக்கூடிய அந்த நாட்களிலே நோவாவுக்கோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை 8வது வசனத்தை வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. 8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எல்லாம் அழிந்து போக போகுது, எல்லாமே அழிந்து போக போறாங்க. ஆனா ஒருவனை மட்டும் கர்த்தர் காப்பாற்றணும்னு விரும்புறாரு. அவன்தான் நோவா. வேதம் சொல்லுகிற நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதனால தான் நோவாவை பார்த்து கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு. ஆதியாகமம் 7:1 வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக எப்படி கண்டேன்? நீதிமானாய் கண்டேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம, கம்பீரமும் ஒரு அல்லேலூயா சொல்லாம. பேழைக்குள்ள ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தவர்களை பரலோகம் என்கிறதான பேழையில கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறதான நாள் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பரலோகம் என்கிறதான பேழையில நீங்களும் நானும் தனியாக போகக்கூடாது. நம் வீட்டார் அனைவரும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கணும். எத்தனை பேர் என் வீட்டாரோடு கூட பிரவேசிக்கணும்? நான் தனியாக பிரவேசிக்கக்கூடாது, என் வீட்டார் அனைவரோடு கூட பேழையில் பிரவேசிக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சோத்ரே, என் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசிக்கணும், என் வீட்டார் அனைவரும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அது ஒரு பாக்கியமான காரியம். இந்த நாளில் கூட எத்தனை பேர் குடும்பமாக சபைக்கு வந்திருக்கிறோம்? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் தன் வீட்டை குறித்து கவலையற்றவர்களாக இருப்பாங்க. வேதத்தில் ஒரு பறவையை குறித்து நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் செய்தி இல்லை, அது புத்தி இல்லாத பறவை, தீக்குருவி. அது என்ன செய்தான்? கஷ்டப்பட்டு முட்டையை இட்டு காட்டு மிருகங்கள் வந்து அதை மிதித்து போடும் என்று அறியாம அந்த முட்டைகளை மணலிலே அனலுரைக்க வைத்து விட்டு போயிடுமா. அதற்கு தேவன் ஞானத்தை கொடுக்காமல் புத்தியை விலக்கி வைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் இல்லாத பறவை, புத்தி இல்லாத பறவை கஷ்டப்பட்டு முட்டையிட்டு, அப்படிதானே, அந்த முட்டை காட்டு மிருகங்களினாலே மிதிக்கப்படும் என்று தெரியாம எங்கேயோ முட்டை போடுற இடத்திலே விட்டுட்டு போயிடுது. புத்தி இல்லாத பறவை. புத்தி இல்லாத மனுஷன் தான் வீட்டை குறித்து கவலை இல்லாமல் இருப்பான். தன் மனைவியை குறித்து, தன் பிள்ளையை குறித்து, தன் புருஷனை குறித்து, தன் வீட்டாரை குறித்து கவலையற்றவங்க யாருன்னா புத்தி இல்லாதவங்க, ஞானம் இல்லாதவங்க. ஆனால் நோவா அப்படி கிடையாது. நோவா புத்தி உள்ள ஒரு மனுஷன். அவன் தேவனுடைய சித்தத்தை அவனும் செய்ய அவன் பிரயாசப்பட்டான். நான் மட்டும் அழிவிலே தப்பித்து கொள்ளக்கூடாது, என்னோடு கூட என்னுடைய குடும்பமும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று குடும்பத்தையும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக நடத்தினான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம. யோசுவா கூட சொல்றான், நானும் என் வீட்டாரும் என்றால் என்ன செய்வோம்? கர்த்தரையே சேவிப்போம். நீங்க யாரை சேவிப்பீங்கன்னு கேட்கிறான். நம்முடைய வீட்டார் அனைவரும் நாம் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சந்தோஷம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளை ஒருவன் நரகத்தில் போய் வேகுவது அது ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் நீ விடுவி. இப்போ விடுவிக்க வாய்ப்பு இருக்குது. யாரை? நம்முடைய பிள்ளைய நரகத்துக்கு போகாதபடி விடுவிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி தெரியுமா? உன் முழங்கால் ஜெபம், உன் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஜெபம், நீ உன்னை பலிபீடத்திலே அர்ப்பணித்து படைத்து ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அவனை விடுவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இல்லைனாக்கா என்ன செய்ய முடியாது? விடுவிக்க முடியாது. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம் வீட்டார் அனைவரோடு கூட எங்கே போகணும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். குடும்பமாக எத்தனை பேர் பிரவேசிக்கணும்னு விரும்புகிறோம்? நோவாவை போல நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். நோவா எப்படி தான் தேவனுடைய சித்தத்தை செய்தான்? தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதுபோல நாமும் நம் நாட்களில் இருந்து எல்லாரும் செய்யறது போல தாங்க நான் செய்கிறேன். யாரும் செய்யாதையா நான் செஞ்சிட்டேன், என்னமோ அப்படி என்னமோ ரொம்ப கஷ்டமாக ரொம்ப இது பண்ணுறீங்களே அப்படின்னு வாங்க. தலையில் போட்டு ஓங்கி ஓங்கி மிதிக்கணும் அப்படிப்பட்டவங்களை.
என் ஏரியா சரியில்லை சொல்லக்கூடாது. நான் பிறந்த வீடு சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் ஜாதி ஜனங்க சரியில்லை சொல்லக்கூடாது. என் ஸ்கூல் சரியில்லை, என் காலேஜ் சரியில்லை சொல்லக்கூடாது. அங்கே எல்லாம் தருதலைங்க வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ போதிக்கப்பட்டது என்னது? உனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்னது? என்னத்தை கர்த்தர் நமக்கு போதிச்சிருக்கிறாரு? என்னத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு போதிச்சிருக்கிறாரு. இஷ்டம் போல அவன் செய்யறது போல நாமும் செஞ்சா நீயும் நானும் ஒன்று, நம்ம 2 பேர் வாயிலும் மண்ணு அப்படின்னு போக வேண்டியதுதான். அப்படி கிடையாது. நமக்கு கர்த்தர் போதிக்கிறார். பிரயோஜனமாக இருக்கிறத கர்த்தர் நமக்கு போதிச்சு நம்மளை கர்த்தர் வெளியே அனுப்பும்போது இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் அழிவதை யாராலையுமே தடுக்கவே முடியாது. புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்குறேன். சர்ச்சைகளையும் பார்த்துருக்குறேன், சர்ச்சைக்கு போகிறவங்களையும் பார்த்துருக்குறேன், என் குடும்பத்திலையும் பார்த்துருக்குறேன், வெளியிலையும் பார்த்துருக்குறேன். எல்லாம் பார்த்து தான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். சரியா? எல்லாம் வேஷம் போடுறாங்க சர்ச்சைக்கு போகிறவங்க. இதில் எத்தனை பேர் வேஷம் போடுறாங்கன்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். இப்படி நான் சொல்கிறதுனால அடுத்த வாரம் நீ வரையோ வரலையோ அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. வேஷங்க. சில பேரை பார்த்தா எனக்கு எரிச்சல் வரும். சில பேரை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் இது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். சில பேர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பார்த்துட்டோம் இல்லை அனுபவத்தில். அந்த வாஞ்சையும் அந்த ஏக்கமும் அந்த தாகமும் ஆண்டவர் மேலே ஒரு 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 ஈர்ப்பும் யாருக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள கர்த்தர் மேலே உண்மையான ஒரு ஈர்ப்பு, ஒரு தாகம், தேவ சித்தத்தின்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? நிறைய பார்த்து பார்த்து எனக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய இடத்துல தூஷிக்கப்படுது. ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுது. வெளியில் போனால் வேறு வாழ்க்கை, உள்ளே வந்தால் வேறு வாழ்க்கை. இங்கே வந்தால் அந்நிய பாஷை, வெளியே போனால் அநியாயமான பாஷை. இதெல்லாம் கிறிஸ்தவத்தில் அப்படியே கலந்துருச்சு. அப்படிப்பட்டவங்களில் கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, ராஜஸ்திரிகள் 60 பேர் உண்டு, மறுமனையாட்டிகள் 80 பேர் உண்டு, கன்னியர்களுக்கு தொகையே கிடையாது. இயேசுவின் பெயரை வச்சுக்கிட்டு நானும் கிறிஸ்தவா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் புறா, என் உத்தமி ஒருத்தி தான் அப்படின்றார். நீ கூட்டத்தோட கூட்டமாக நீ சர்ச்சைக்கு வந்துட்டு வேஷம் போட்டுட்டு போனாலும் இதில் யார் புறா அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும். புறா என்ன செய்யாது? ஜோடியை மாற்றாது. புறா தானியத்தை மட்டும்தான் சாப்பிடும், சினிமாவை பார்க்காது. இப்போ பெரிய சினிமாவே நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம பாக்கெட்டில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு காலத்தில் சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்தோம். இப்போ அங்கே போகவே வேண்டியது கிடையாது. எல்லாம் நமக்கு பிடிச்சது நம்ம அழகாக பார்த்துடலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா அதான் ஒரு பூனை பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பிடிச்சான். ஆனால் கருவாட்டை எடுத்து என்ன பண்ணிச்சான்? கக்கத்துக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டான். பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா நாத்தம் பிடிச்சவங்க போக முடியாது, அருவருப்பானவங்க போக முடியாது, அசுத்தமானவங்க போக முடியாது, தீட்டுப்பட்டவங்க போக முடியாது. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறோம். ஆனால் நாற்றம் இருக்குதா? பீடி நாத்தம் வருதா? பீடி நாத்தம் வருதா? ஆன்ஸ் வாட வருதா? கெட்ட வார்த்தை வருதா வாயில்? குடி நாத்தம் வருதா? வேஸ்ட் பண்ணுற டைம் இங்கே வர்றதுக்கு வேற எங்கேயாச்சும் போயிடலாம், வேஸ்ட்டு. கெட்ட வார்த்தை வருதா? எத்தனையோ நமக்கு வார்த்தைகள் அவ்வப்போது சபையிலிருந்து புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு நம்மளை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சைக்கு வர்றது எதுக்காக வரணும்? பாவத்தோடு பாவத்தை கூட்டிக்குள்ளே வரக்கூடாது. செய்த பாவங்களுக்காக பரிகாரம் தேடி வரணும். செய்த பாவங்கள் மன்னிக்கப்படணும். அந்த பாவங்கள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்குதா? யூதாவின் பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய பாவம் இன்னும் அழிக்கப்படவில்லையா? அந்த பாவங்கள் அழிக்கப்பட்டுருச்சா? அந்த இரத்தத்தினால நாம் கழுவப்பட்டிருக்கிறோமா? கதறி அழுது இருக்கிறோமா? ஆண்டவரே, நான் ஒரு பாவியப்பா, என் பாவங்களை, கடந்த கால பாவங்களை எனக்கு மன்னித்து விடும். என் இளவயதின் பாவங்களை, இளவயதில் யாருன்னு தெரியும். நீங்கள் எனக்கெல்லாம் அந்த வயசானவங்க
தடுமாறி தள்ளாடிட்டு வரும்போது பார்க்கும்போதே தெரியும் இந்த வாலிப வயசில் இளமையான பிராயத்தில் இன்னாட்டம் போட்டிருக்கோம். இது ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு அப்பா, அந்த அப்பா தள்ளாடிக்கிட்டு வராரு, அவங்க மகன் அந்த அப்பாவை போட்டு திடுத்துட்டுன்னு திடுறாரு. அவரை பார்த்து நான் முறைச்சேன், யோ உங்கள் அப்பா வயசானவர், இவரை போட்டு இப்படி பண்ணுறீங்களே பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது இந்த ஆளு வாலிப வயசில் என்ன பண்ணான்னு தெரியுமா, என் அம்மாவை என்ன பண்ணான்னு தெரியுமா, என்ன பண்ணான்னு தெரியுமா, இன்னைக்கு அவன் தள்ளாடுறத தான் நீ பார்க்குற, ஆனால் எவ்வளவு அருவருப்பாக வாழ்ந்தான் தெரியுமா அப்படின்றாரு. அப்போது அந்த அருவருப்பான பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட சபையை தேடி வரணும். புரியுதுங்களா? வயசாயிட்டதுனால தாழ்மை வந்துடக்கூடாது. முதிர்ச்சி என்பது 60 வயசில் தான் வரும்னு சொல்ல முடியாது, 20 வயசுல கூட வரும் முதிர்ச்சி ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. பாஸ்டா 80 வயசுல தான் வரணும் அப்படின்னு இல்லை, 20 வயசுல கூட வரலாம். முதிர்ச்சி அடையணும், ஆவிக்குரிய முதிர்ச்சி. செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்குதா? இனிமே என் உயிரே போனாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கர்த்தரோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோமா? கர்த்தருக்காக வேண்டாதவைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டோமா? அப்படின்னு சொல்லி வாமிட் எடுத்துட்டோமா? நாய் தான் வாமிட் பண்ணதை மறுபடியும் போய் கக்கனதை மறுபடியும் சாப்பிடும். நீ சர்ச்சைக்கு வந்துட்டும் மறுபடியும் போய் பாவம் செய்யற அப்படின்னு சொன்னா நீ தான் நாய், வேற யாரையும் நாயின்னு சொல்ல முடியாது. நீ தான் நாய். நாய் எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. தீர்மானம் எடுக்கிறோம், அந்த தீர்மானத்தில் உறுதியாக இல்லாமல் மறுபடியும் பழைய குருடி கதவை திருடின்னு மறுபடியும் போயிட்டு அந்த பாவத்தில் விழுந்தா அதுதான் நாய். அந்த நாய் ஒரு நாளும் எங்கே போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு விரும்புகிறோம்? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். தேவ சித்தத்தை நாம் செய்யணும். இந்த காலகட்டத்தில் இந்த ஏரியாவில் இப்போ வர ஜனங்களுக்கு இந்த பிரசங்கம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சொல்லலாம், துன்மார்க்கம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கிறான் பாஸ்டர், துன்மார்க்கம் சினிமா தேட்டருக்கு போகிறான் பாஸ்டர், துன்மார்க்கம் என் பக்கத்து வீட்டுக்காரன் பாஸ்டர். நீங்கள் சொல்லலாம், அவனை பற்றி எனக்கு கவலை கிடையாது, உங்களை பற்றி தான் எனக்கு கவலை. இன்னைக்கு நீங்கள் செத்து போயிட்டா அவசகுணமாக பாஸ்டர் திடீர்னு இப்படி பேசுகிறாரு சொல்லாதீங்க. நான் சொல்கிறதுனால மரணம் வந்துடாது. நான் போன வாரமே சொன்னேன், அவர் நியமித்த பாதையில் போகிறவனுக்கு அவருடைய சித்தத்தின்படி தான் மரணம் வரும். எச்சரிப்பு கொடுத்து உங்களை இன்னைக்கு மரணம் வந்தாலும் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருப்பதற்காக தான் இப்படி ஆண்டவர் நமக்கு வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். நல்ல ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்குது, திடீர்னு ஃபோன் பண்ணி வசந்த் பிரதர் எனக்கு சொல்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கிறார் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நல்லது. சபை இருக்குதா உங்களுக்கு போகிறதுக்கு? அந்த இடத்துல சபை இல்லாத இடங்களிலே ஆண்டவரே நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. இராணுவத்தில் இருக்கிறீங்க, இந்த நாட்களில் சபையில் ஒரு சில வாரங்கள் கலந்துக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சார்ஜ் பண்ணிக்கிட்டு போங்க. 1 வருஷத்துக்குரியதான செய்தி கூட இந்த இடத்துல உங்களுக்கு வரும். அதையே தியானிச்சிட்டு இருந்தா உலகம் அழியும் நாளிலே, உலகத்தின் இச்சைகள் எல்லாம் இச்சையின்படி வாழுகிறவர்கள் அழிந்து போகும் நாளிலே நீங்களோ என்றென்றைக்கு நிலைத்திருக்க முடியும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மோடு கர்த்தர் இடைபடுகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமும் பேழைக்குள்ள, வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசிக்கணும். நம்முடைய வீட்டார் அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அதனால் இயேசு நம்மளை பார்த்து சொல்லணும், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க, சுதந்திரித்து கொள்ளுங்க. அதனால தான் கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க என் பிதா சித்தமுள்ளவராக இருக்கிறார். இது ஒரு சின்ன மந்தை. இந்த சின்ன மந்தைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னது? யாக்கோபு என்கிறதான சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்கிறதான சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கையை உயர்த்தலையே சொல்லாம. அப்ப இந்த சின்ன கூட்டத்துக்கு, இந்த சின்ன மந்தைக்கு யார் துணை? இந்த கூட்டத்துக்கு யார் போதிக்க முடியும்? இந்த ஜனங்களை போதிக்கும்படியாக ஊழியக்காரனை யார் அதிகாரப்படுத்த முடியும்? கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நீ என்னை நம்பி வர இல்லை, என்னை எதிர்பார்த்து வர இல்லை, எனக்கு வார்த்தை வேண்டும்,
எப்படியாகிலும் இந்த மோசமான உலகத்தில் இருந்து நான் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துடணும், நரகத்துக்கு மட்டும் நான் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு ஏக்கம் கொண்டு யார் வராங்களோ அந்த 1-2 பேரோடு கூட தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த 1-2 பேரில் நீ இருக்கிறியா? உன் பேர் சொல்ல முடியுமா? நான் அந்த 1-2 பேர் என்றாரே, புறா உத்தமி ஒருத்தின்னு சொல்கிறாரே பாஸ்டர், அதில் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? உங்கள் மனசாட்சி, மகளே உனக்கு தான் வார்த்தை வந்துட்டு இருக்குது, உனக்குள் இருக்கிற ஆவியானவர், மகளே உன்னோடு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களோடு கர்த்தர் பேச முடியுமா? ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்யறோமா? ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்தா என்ன நடக்கும்? நாம் மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டாரும் என்ன செய்வாங்க? பேழைக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க? வந்து பிரவேசிப்பாங்க. இன்னொரு வசனம், சூப்பரான வசனம் இருக்குது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். சீக்கிரம் அப்போஸ்தலர் 16:31 சீக்கிரம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? வீட்டார் அனைவரோடு கூட எப்படி பேழைக்குள்ள பிரவேசிக்க முடியும் நோவா? உன் குடும்பத்தோடு கூட எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியும் தேவ பிள்ளையே? இன்னைக்கு வார்த்தை வருது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ மாத்திரமல்ல உன் வீட்டாரும் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நம்முடைய வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 2 காரியத்தை இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். 2 காரியம் என்ன தெரியுமா? ஒன்று, கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். 2வது, கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் அப்படின்ன உடனே என்ன ஞாபகம் வரும்? பத்தியா, விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் என்று. நிஜம்தானா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா ஜெயந்தி சிஸ்டர்? வேதம் அப்படி சொல்லுது தான். ஆனால் எனக்கு டவுட்டு. எதில் டவுட்டு? வேதம் அவனை குறித்து என்ன சொல்லுது? விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுறான். அவனுடைய நோவா என்று சொல்லும் பொழுதே அவனுடைய விசுவாசம் இருந்தால் இருக்கட்டும், தேவ சித்தத்தை செய்யறியா? அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், பேய்கள் கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுகள் கூட இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நடுங்குகிறது. அதுபோல நீ கூட என்ன பண்ணுவ? இயேசு தேவனுடைய குமாரன் என்று தான் நீ விசுவாசித்து நடுங்குகிற ஆளா இருப்ப. ஆனால் வேதம் சொல்லுது, பேய்கள் கூட பிசாசுகள் கூட இந்த இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நடுங்குது. ஆனால் பேய் தேவனுடைய சித்தத்தை செய்தா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நீ கூட கர்த்தரை விசுவாசிக்கிறம்மா ரெஜினா சிஸ்டர், தேவ சித்தத்தை செய்கிறீங்களா? ஆபிரகாம், ஆனாலப்பட்ட ஆபிரகாம், அவனுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் விஸ்தரித்து பேசுது, ரொம்ப பிரபலமாக பேசுது வேதத்தில். நீங்கள் பாருங்களேன், ரோமர் எழுதின ரோமரில் நம்ம பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் அவனுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா 18 21 வசனம் வரைக்கும். உன் சந்ததி, அவனுக்கு குழந்தை இல்லாத அந்த நாட்களிலே அவனை பார்த்து கர்த்தர் வார்த்தை வருது, உன் சந்ததி இவ்விதமாய் இருக்கும் என்று சொல்லும் போது, தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு கூட, நல்ல ஒவ்வொன்றும் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்பிக்கையோடு விசுவாசித்தான் ஆபிரகாம், நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தான். ஒன்று. அடுத்தது, 2வது, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லையா? வேதம் பத்திகளா எப்படி சூப்பரா சொல்லுது. அவன் விசுவாசத்தில் அவன் எப்படி இருந்தான்? நம்பிக்கையோடு கர்த்தரை விசுவாசித்தான். 2வது, விசுவாசத்தில் பலவீனமா இருக்கல.
விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. நம்பிக்கையோடு கர்த்தரை விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் அவிசுவாசமாய் அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. இப்போ முடிக்கும்போது சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்திலே அவன் வல்லவனானான். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து எவ்வளவு வேதம் எடுத்து கூறினாலும் அவன் தேவனுடைய சித்தத்தை செய்தானா என்பதுதான் கேள்வி. எத்தனை பேருக்கு இந்த கேள்வி புரியுது? விசுவாசி ஆண்டவர் சொல்கிறார், அவனை பார்த்துட்டே, உனக்கு இப்படி நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை பெருக பண்ண போகிறேன், எல்லா காரியத்திலையும் உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு உற்சாகம் தாங்கலை. வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தரும் அவன் விசுவாசித்த உடனே அவனை ரொம்ப பெருசாக நினைச்சிட்டாரு. ஆனால் அவன் தேவனுடைய சித்தத்தை செய்தானா? ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகவே கர்த்தர் தகப்பன் வீட்டை விட்டு அவனை கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் பேசுகிறாரு. முக்கியமான காரியத்தை அவன்கிட்ட பேசுகிறார். அவன் ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்குறான். எப்பவுமே கர்த்தர் நம்மோடு முக்கியமானதை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்கிட்டு நமக்கு முக்கியமானதை பேசக்கூடாது. ஏன்னா அவருக்கு முக்கியமானது என்னதோ அது நம்மோடு கூட கர்த்தர் பேச, சரிங்களா? அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, எனக்கு ஒரு தேவை இருக்குது, இதை செய்யணும் அப்படின்னெல்லாம் பேசக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு. இந்த எம்ஜிஆர் சண்டை போடுவார் பார், வால் சண்டை. அப்போ ஒரு கையில் கத்தியை வச்சிருப்பார், இன்னொரு கையில் கேடகத்தை வச்சிருப்பார், அப்படி தானே? அவனை போட்டு இந்த கையில் இருக்கிற கத்தியில் அப்படி வெட்டும்போது இவரை வெட்டும்போது என்ன செய்யறது? அதை போட்டு தடுக்கிறது. நீ கேடகம் வச்சிருக்கிறியோ இல்லையோ, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, நான் உனக்கு கேடகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ முன்னால் வர எதிரியை பார்த்து தான் அந்த எதிரியை தடுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணுவ. ஆனால் பின்னால் இருக்கிற எதிரி உனக்கு தெரியுமா? உன் பக்கத்திலேயே இருந்து உனக்காக குழியை வெட்டுவானே, அவன் உனக்கு தெரியுமா? ஆனால் ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனுமாய் நான் தான் உனக்கு பலன். கையை உயர்த்தலையே சொல்ல, பலன் அல்ல, பலன். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு என்னது? எல்லா என்னது? ஸ்தோத்திரம், வெகுமதி அவர் தான். கையை உயர்த்தலையே. எல்லா பரிசுகள், எல்லா நன்மைகள் அவர் தான். அவரை விட நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் நான் உனக்கு எல்லா கிஃப்டை விட மேலான கிஃப்ட் நான் தான் உனக்கு பலன், நான் தான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு பேசிட்டு இருந்தா அவன் திடீர்னு ஆண்டவரை பார்த்து என்ன கேட்குறான்? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாம, பத்தியா பிள்ளைய கேட்குறான். அவன் எதை கேட்குறான்? ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளையை விட முக்கியமானவராக அவனோடு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பேசுறாரு? நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், மகா பெரிய பலனாக நான் உனக்கு இருக்கிறேன், நான் தான் இந்த உலகத்தில் உனக்கு பெரிய ஆசீர்வாதமே நான் தான் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. 3வது வசனம். மறுபடியும் ஆபிரகாம் என்ன செய்யறான்? தேவரீர் எனக்கு புத்திர சந்தானத்தை நீர் அருளவில்லையே. மறுபடியும் பிள்ளையை கேட்கிறான். நாம் ஆண்டவர் நமக்கு என்ன தேவைன்றது கர்த்தர் அறிந்திருக்கிறார். கையை உயர்த்தலையே சொல்லும். அந்த நேரத்தில் கூட ஆபிரகாமை கர்த்தர் அவாய்ட் பண்ணல. அவன் கேட்கறத என்ன பண்ணுறார் ஆண்டவர் அந்த இடத்துல அதற்கேற்ற பதில கர்த்தர். ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டா. ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். சீக்கிரம்.
எதையாகிலும் நாம் அவருடைய சித்தத்தின்படி. எல்லாருக்கும் இருக்குது ஆண்டவரே குழந்தை, எனக்கு மட்டும் இல்லையே, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். அது ஆண்டவருடைய சித்தம் தானே? கையை உயர்த்தலையே சொல்லாமா? ஆண்டவருடைய சித்தம் தானே நாம் ஆசீர்வாதமாக இருப்பது. நமக்கு என்ன தேவை? நம்முடைய நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கையை உயர்த்தலையே சொல்லாமா? எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட அவர் எனக்கு செவி கொடுப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த தைரியம் எத்தனை பேருக்கு இருக்குது? அப்போ நீ பயப்படவே மாட்டேன். மரணமே வந்தாலும், மரண தருவாய்க்குள்ளே போனாலும், என் மனைவியை நான் பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் நடந்தது. எல்லாரும் ஆப்ரேஷனுக்கு போகும்போது பயந்துக்கிட்டு போவாங்க, அழுதுகிட்டு போவாங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் தங்கி இருந்தோம். அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷனுக்குரியதான அந்த ட்ரெஸ் போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது சிரித்த முகத்தோடு கூட எல்லார்கிட்டையும் நல்லா பேசி போயிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கே பயம். அப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்ககிட்ட விசாரிக்கும்போது அவங்களோடு கர்த்தர் வார்த்தை வந்ததான் கரெக்டான சரியான நேரத்தில். என்ன வார்த்தை தெரியுமா? சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக எழும்பி குடியேற்றுவார் அப்படின்றதான வார்த்தை வந்ததான். தாவீது சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், மது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீதுக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனால் கூட எத்தனை பேர், அதான் அவன் சொல்கிறான், என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஏன் தெரியுமா? கர்த்தரை எப்போதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் நான் அசைக்கப்படக்கூடாது? அசைக்கப்படக்கூடாதுன்னா நீ கர்த்தரோடு கூட இருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தில் நீ இருக்கணும். அப்போ அவர் உன் கூட இருப்பார். அவர் உன் கூட இருக்கும்போது உனக்குள்ள ஒரு அசுர பலன் உனக்குள்ள வரும். பயப்படவே மாட்டேன். வியாதியின் படுக்கை வந்தாலும், மரண தருவாயே வந்தாலும் ஒன்றுத்துக்கு பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். என் கூட கர்த்தர் இருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கும்போது நான் எதற்கு நான் பயப்பட வேண்டும்? ஒரு பெரிய தைரியம் என்னது? நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு செவி கொடுப்பார். ஃபோன் நம்பரே கர்த்தர் கொடுத்துட்டார். எரேமியா 33:3 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவேன்? உனக்கு நான் அறிவிப்பேன். ஆபத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன். இதுதான் விசுவாசம். விசுவாசமா இருக்கிறவனுக்கு பெரிய தைரியம். அந்த தைரியம் யாருக்கு இருந்தது? எசேக்கியா ராஜாவுக்கு இருந்தது. அதனால தான் அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியே வந்து சொல்லிட்டார், தீர்க்க தரிசனமே வந்துருச்சு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீர் மரித்து போவீர், நீர் பிழைக்க மாட்டீர் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. மனமாற கர்த்தர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல கர்த்தர் மனுபுத்திரனும் அல்ல. அப்போ அவர் சொன்னது போலவே நடக்கணும். ஆனால் நடக்காம போகணும்னா அவரை குறித்து நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். என்ன தைரியம் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டாலும் என் தாழ்மையை பார்த்து, எனக்குள்ளே அவர் மேல் இருக்கிறதான அந்த விசுவாசத்தில் இருக்கிற தைரியத்தை பார்த்து ஆண்டவர் அதை மாற்ற என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் என்ன தெரியுமா பண்ணான்? ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னவொன்னே பயந்துடல. டாக்டர் சொன்னால் பயந்துடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் அவள் தான் முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவே கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, டேய் உன்னை க்ளோஸ் பண்ணிடும், பயப்படவே கூடாது. நான் யார் தெரியுமா? மீசையை முறுக்குவான். தெரியும் நீ செத்து போனால் 2 நாள் என்ன பண்ண முடியாது, வீட்டில் வைக்க முடியாது, நாத்தம் அடிச்சிடுவேன். அதனால் எனக்கு தெரியும். மனுஷனுக்கு பயப்படுற பயம் என்னத்தை உண்டு பண்ணும்? கண்ணியை வருவிக்கும். நம்ம யாருக்கு பயப்படாமல் போயிடுறோம்?
ஆண்டவர் சொல்றாரு, புல்லுக்கொப்பா இருக்கிற மனுபுத்திரனுக்கும், அப்படிதானே, சாக போகிறதான மனுஷனுக்கும் பயப்படுறியே. நான் யார் தெரியுமா? வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின தேவனாய் இருக்கிற என்னை மறக்க நீ யார் அப்படின்னு கேட்கிறார். நீ என்ன மறந்துடுறியே? நான் யாரு? வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கினவர், என்ன மறந்துடுற? ஆனா யாருக்கு பயப்படுற? சாக போற மனுஷன், புல்லுக்கொப்பா இருக்கிற மனுபுத்திரன், அவனுக்கு பயப்படுறியே. யாருக்கு பயப்படக்கூடாது? மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கையை உயர்த்தலையே சொல்ல. வார்த்தை வந்துருச்சு, வசனம் வந்துருச்சு, தீர்க்க தரிசனம் வந்துருச்சுன்னு பயப்படக்கூடாது. நான் பைபிள் காலேஜ் போகும்போது என் பாஸ்டர் என் மனைவியை கூப்பிட்டு 2 மணி நேரம் என்னோடு பேசினார். பைபிள் காலேஜ் போகக்கூடாது அப்படின்றதுக்காக. அவருக்கு பிரியமானவங்களை அனுப்பவே மாட்டார். இவன் இங்கே தான் இருக்கணும். ஒரு நாள் உடன் ஊழியர், மூத்த ஊழியர், அவரோடு ரொம்ப பாஸ்டரோடு நெருக்கமாக இருக்கிறவரை கூப்பிட்டு பேசினாராம். அவர் என்கிட்ட சொன்னார், ஆபேலை விடக்கூடாது, அவன் கள்ளங்கபடம் இல்லாதவன், அவனை எங்கேருந்து போகக்கூடாதுன்னு பேசினாராம். விடலை. பைபிள் காலேஜ் போகக்கூடிய நேரத்தில் 2 மணி நேரம் பேசி சொல்கிறாரு வார்த்தையை, தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன்றாரு. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இவன் எவ்வளோ ஸ்பீடாக போகிறானோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்துடுவான் அப்படின்னு சொன்னார். நான் பயப்படலையே. ஏன் பயப்படல? கர்த்தர் மேல் எனக்கு இருக்கிறதான விசுவாசம். ஏன்னா கர்த்தர் என்ன பேசிட்டாரு, கர்த்தர் என் கூட பேசிட்டார், இடைப்பட்டார், சொல்லிட்டாரு. பாஸ்டர் தான், அவருடைய வார்த்தையெல்லாம் நான் கனப்படுத்துறேன் தான். தீர்க்க தரிசனமே வந்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், செத்து போயிடுவ, மரித்து போயிடுவ, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. வார்த்தை வந்துருச்சு, பயப்படலையே. அவன் என்ன தெரியுமா பண்ணா? சோத்திரம், சுவர் புறமாக திரும்பி கொண்டு எசேக்கியா ராஜா என்ன பண்றான்? ஆண்டவரை நோக்கி, தேவனே உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்றார். விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்ல, இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்ல. யாருக்கு முன்னால் அழணுமோ அவங்களுக்கு முன்னால் அழணும். சில பேர் டாக்டருக்கு முன்னால் போய் அழுதுகிட்டு இருப்போம், காலில்னா விழுறேன் காப்பாற்றிடுங்க. அவர் சொல்லுவார், என்னால் முடியாது, மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்னுவார். யார் காலில் பிடிக்கணும், யார் காலில் விழணும், யாருக்கிட்ட ஜெபம் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஆண்டவர் தான் நமக்கு எல்லா வைத்தியர்களிலும் பெரிய வைத்தியர். கையை உயர்த்தலையே சொல்லாம. இதையெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்துகிட்டே வரல, நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். உனக்கு கர்த்தரை குறித்து தைரியம், அவருடைய சித்தத்தின்படி எசேக்கியா ராஜா தெரியும். நான் சுகமாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். 33 வயதில் அவன் மரித்து போகலாமா? சின்ன வயதில் மரித்து போகலாமா? அவருடைய சித்தத்தின்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், இதோ உன் ஆயுசு நாட்களோடு நாட்கள் என்ன பண்ணுவேன், நான் கூட்டுவேன் அப்படின்றார். கையை உயர்த்தலையே சொல்ல, கம்பீரமாக ஒரு அலையிலேயே சொல்ல. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் உரையாத வார்த்தை. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஸ்தோத்திரம், நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் கர்த்தரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். குழந்தையை பற்றி எடுக்கும்போதே சுகத்தை பற்றியும் பேசிட்டோம் பாருங்க. நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எவன் கேட்குறான்? உள்ளத்திலிருந்து கேட்குறான், எனக்கு குழந்தையே தாரும், புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கிறனே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே அப்படி சொல்லி கேட்குறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அது அதுக்கு முன்னால் வாசி. வெரி குட். அதான் நீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. என் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான், அவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, நீ வானத்தை அண்ணாந்து பார்,
நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி ஆ பின்பு அவனை நோக்கி ம் உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு நிலையை சொல்லாமா? கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆண்டவரை விசுவாசிக்கணும். கர்த்தர் சொன்னது அவருடைய சித்தத்தின்படி நமக்கு நிறைவேறணும். இப்போ இவன் கர்த்தரை விசுவாசிச்சான். என்ன விசுவாசித்தான்? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன், இவ்விதமாய் உன் சந்ததி இருக்குன்னு சொன்ன உடனே இவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆனால் அந்த விசுவாசம் எப்படி, அந்த விசுவாசத்தில் அவன் உறுதியாக இருந்தான். அந்த விசுவாசம் எவ்வளோ தூரம் அவனுக்குள்ள நிலை நின்றது. அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 1வது வசனத்துக்குள்ளே போனால், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என்ன மாதிரி ஆலோசனை வருது பார்த்தீங்களா? இப்போ இந்த அதிகாரத்துக்கு மேலே தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறார்? இவனும் பேசியிருக்கிறான். எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு புத்திர சந்தானம் நீர் அருளவில்லையே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் பேசிட்டார். அவனை சோர்ந்து போய் வீட்டில் பேசுகிறவனை வெளியே கர்த்தர் கொண்டு வந்துட்டு, வானத்தை அண்ணாந்து பார், அவைகளில் இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமா, இதுபோல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசி அவனோடு கர்த்தர் இடைப்பட்டு வார்த்தையை கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புறாரு. அங்க ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இங்க வரான். வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி மூலமா யார் வந்துட்டான்? பிசாசு வந்துட்டான். இப்போ பொண்டாட்டி என்ன பேசுறா? அவரை பார்த்து, இதோ எனக்கு என் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருக்கிறபடினால எனக்கு நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், ஆகவே எனக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிற ஆகார், இந்த அடிமை பெண்ணை உமக்கு நான் கொடுக்கிற, அவளோடு நீ சேர்ந்தால் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமே. அப்போ ஒன்று என்ன நடக்குது? அவன் சொல்றான், இல்லம்மா, அதே வாசிங்க, சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அடே கூறுகட்டவனே, யாரை சொல்றேன்? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரி சொன்னாங்க, விசுவாசத்தின் தகப்பன். அவருடைய விசுவாசத்தை குறித்து வேதம் ரொம்ப விஸ்தாரமா பேசுது. அவன் விசுவாசம் எங்க பேசுறது? யாரு? சாதாரண மனுஷன் இல்லை, ஜீவனுள்ள தேவன் பேசி இருக்கிறாரு. அப்படியே சும்மா அவனுடைய சந்ததியை அப்படி எப்படியெல்லாம் கர்த்தர் அவனுக்கு செய்ய போறாரு. இன்னும் நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தா 400 வருஷம் கழித்து உன் சந்ததி அங்கே அடிமைகளாக இருந்து அவர்களை நான் கொண்டு வருவேன் அப்படின்னெல்லாம் 400 வருஷத்துக்கு பிறகு அவன் சந்ததிக்கு ஆண்டவர் செய்ய போகிறத குறிச்செல்லாம் பேசிட்டாரு. இப்போ மனைவி கிட்ட வந்த உடனே குழந்தை இல்லை, நான் என்ன பண்ணுறேன், என் வேலைக்காரிய உமக்கு நான் கொடுக்குறேன், அவளிடத்தில் பிரவேசித்தா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவ சொன்ன உடனே இவன் என்ன பண்ணான்? அவ வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அவன் விசுவாசம் எங்க? யாரு ஆபிரகாமோடு கூட யார் அங்கே பேசுறது? சில வேளையில் மனைவி மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார், கணவன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார், நண்பர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் நம்மோடு பேசுவார். மனைவி மூலமா பிசாசு கூட பேசுவான், கணவன் மூலமா பிசாசு கூட பேசுவான், நண்பர்கள் மூலமா பிசாசு கூட பேசுவான். யார் என்னோடு பேசுறது? மனைவிதான், கட்டின மனைவிதான். ஆனா இது எங்க நடந்தது? இதே காரியம் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. ஏதேன் தோட்டத்தில் கூட கர்த்தர் கொடுக்காத ஒரு விருட்சத்தை, ஒரு பழத்தை, விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி அந்த ஆதாம் இடத்துல யார் கொடுத்தது? ஏவாள் கொடுக்கிறார். இவன் செவி கொடுத்தது போல அவன் என்ன பண்ணிட்டான்? மறுப்பு தெரிவிக்கல, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஏன்னா கர்த்தர் யாருக்கிட்ட தான் பேசுனது?
ஆண்களோடு தான் கர்த்தர் பேசுவார். சில ஆண்கள் ஆண்களாக இல்லாதபடினால தான் பெண்களோடு கர்த்தர் பேசுவார் அநேக இடங்களில். குடும்பத்துக்கு தலைவன் யார் அப்படின்னா ஆண் தான். அந்த ஆண் சரியில்லாத நேரத்தில் தான் சில வேளை அந்த வீட்டில் இருக்கிறதான பெண்ணை கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு. சபைக்கு யார் தலை? கிறிஸ்து தலை. புருஷனுக்கு யார் தலை? மனைவிக்கு கிறிஸ்து தலை. புருஷனுக்கு கிறிஸ்து தலை. அப்படி தானே? மனைவிக்கு யார் தலை? புருஷன் தான் தலை. தலை இருக்கும்போது எது ஆடக்கூடாது? வால் ஆடக்கூடாது. தலையா இருக்கணும். ஆண்டவர் எங்க பேசுவாரு? தலையோடு பேசுவாரு. அப்ப ஆண்டவர் யாரோடு கூட பேசினாரு? ஆபிரகாமோடு பேசினாரு. சாராளோடு பேசினாரா? அங்க தோட்டத்துல யாரோடு கர்த்தர் பேசினாரு? இந்த பழத்தை, இந்த மரத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவ அப்படின்னு யாருக்கிட்ட பேசினாரு? ஆதாம் கிட்ட தான் பேசினாரு. அப்ப ஆதாம் ஒழுங்கா கவனமா இருந்திருக்கணும்ல. ஆபிரகாம் ரொம்ப கவனமா இருந்திருக்கணும்ல. என்கிட்ட கர்த்தர் பேசிட்டாரு, நீ என்னத்தை எனக்கு சொல்றது? கவனமா இருந்திருக்கணும்ல. கவனக்குறைவு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. ஆபிரகாமோடு கூட அந்த இடத்துல ஆதாமோடு கூட கர்த்தர் பேசிட்டார். இதை சாப்பிட்றனால நீ சாகவே சாவ. இதை கொண்டு போயிட்டு மனைவி கிட்ட அவனும் சொல்லி இருக்கிறான். அதனால தான் பிசாசு வந்து கேட்கும்போது இதை சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்னாரோ அப்படின்னு சொல்லும்போது, இந்த தோட்டத்தில் இருக்கிற கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரோ, அவ சொல்றா எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார். சரியா சொல்லி இருக்கிறான். இப்ப வந்து கொடுக்கும்போது தடை பண்ணல. அடியே கர்த்தர் என்கிட்ட பேசி இருக்கிறாரு, நீ சாப்பிட்டுட்டியோ? வாழா போனவளே, நீ சாப்பிட்டுட்டியா? கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீ சாப்பிட்டது போதாம எனக்கும் வந்து கொடுக்க வரையா அப்படின்னு எதிர்த்து நிற்கல. அதான் சொல்லிட்டேன், நீயும் நானும் ஒன்றுன்னு போயிடக்கூடாது. பிறகு வாயில் என்ன விடும்? மண்ணு தான் விடும். எதிர்த்து நிற்கல. கர்த்தர் இதை விலக்கிட்டாரேன்னு சொல்லலை. வாங்கிட்டான், அந்த பழத்தை சாப்பிட்டுட்டான். நடந்தது என்ன? கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டார். நடந்தது என்ன? இன்னொரு சொல்லலாம். நடந்தது என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டியதான ஆதாமும் ஏவாளும் கொலகாரனை பெற்றெடுத்தாங்க. ஆதாம் ஏவாளுக்கு யார் தான் பிறந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆபேல் தான் பிறந்திருக்கணும். ஆபேல் யாரு? கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன். அவனுடைய பலிகள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டது. உகந்த சுகந்த வாசனையாய் கர்த்தருக்கு அவன் தான் வரணும் ஃபர்ஸ்ட். அப்படிதானே? ஆனா யார் அங்க வந்தது? குலகாரன் காயின். அங்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேசிட்டாரு, நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு. என் மனைவியை வச்சே கர்த்தர் எனக்கு தர வல்லவரா இருக்கிறார். அப்படி விசுவாசிக்கல. ஏதோ ஒன்று வரட்டும். அவன் மேலே இவருக்கும் ஒரு கண்ணு இருந்தது என்னவோ எனக்கு தெரியாது. அவன் சொன்ன உடனே காஞ்ச மாடு கம்பில் விழுந்த கதையை என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான். கர்த்தர் விலகிட்டாவே அங்கே வேற ஒருத்தன் வந்து நின்றுடுவான் பலப்படுத்த. யார் நம்மை பலப்படுத்துகிறவர் என வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். நம்முடைய பலன் எங்க உண்டாகணும்னா கர்த்தருக்குள்ள உண்டாகணும். ஒவ்வொரு செய்தியை நான் கொண்டு வந்து கொடுக்கும்போது எனக்குள்ள பலன் எங்க உண்டாகணும்னா கர்த்தருக்குள்ள உண்டாகணும். அது எப்போ உண்டாகும்? கர்த்தருக்கு காத்திருந்தால் தான் உண்டாகும். எனக்கு நிறைய பேர் ரோடாக அலையிறது, வீடு வீடாக அலையிறது, ஒரு பைய ஒன்று போட்டுக்கிறது, மாட்டிக்கிறது. 1ஆம் தேதி ஆயிடுச்சுனாக்கா அவங்க யாருன்னே தெரியாது, கிறிஸ்தவ வீட்டுக்கெல்லாம் போகிறது, அலையிறது, காணிக்கை வாங்கிறது, வசூல் பண்ணுறது. இதுங்க மாதிரி ஆள் யாருன்னா வந்தால் வீட்டில் சேர்த்திங்கன்னா நீங்கள் தொலைஞ்சிடுவீங்க. இதெல்லாம் ஊராக அலையிறதான ஆளுங்க. உண்மையான ஊழியக்காரன் வீட்டுக்கு வர்றதுக்கே யோசிப்பான். மனைவியோடு தான் வருவான், தனியாக வரமாட்டான். உண்மையான ஊழியக்காரன் வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப யோசிப்பான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நம்முடைய கர்த்தருக்குள்ள தான் நமக்கு பலன் உண்டாகணும். கர்த்தருக்குள்ள பலன் உண்டானவன் பரதேசி பண்டாரம் போல அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டான் ஊரா. எனக்கு எது தேவ சித்தம், காணிக்க வந்தாலும் வரலனாலும் இதான் ஆண்டவர் எனக்கு கர்த்தர் கொடுத்த இடம். கர்த்தருக்குள்ள பலன் அடைந்தவன் எதையும் இச்சிக்க மாட்டான்.
கர்த்தருக்குள்ள பலன் அடைந்தவன் சுயத்தின்படி ஊழியத்தை செய்ய மாட்டான். கர்த்தருக்குள்ள பலன் அடைந்தவன் தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்வான். கர்த்தருக்குள்ள பலன் அடைந்தவன் சுயமா பேச மாட்டான். கர்த்தருக்குள்ள பலன் அடைந்தவன் கர்த்தர் விரும்புறது போல தான் அவனுடைய பிரசங்கம் இருக்கும். ஆகவே நாம் கர்த்தருக்குள்ள பலன் அடையணும். ஆபிரகாமே, உன்னை பலப்படுத்துறது யாரு? இஸ்மவேலை இதுவரைக்கும் காத்துட்டு இருக்கிறா உத்தமி. யார் உத்தமி? சாராள். ஆபிரகாமுடைய ஒரிஜினல் மனைவி சாராள் நெடுங்காலம் காத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, நெடுங்காலம் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் ஜீவ விருட்சத்தை போன்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க நெடுங்காலம் காத்திருக்கிறார். இவன் நடுவுல குறுக்க வரா வேலைக்காரி. இவளுக்கும் ஜெபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, இவளுக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, இவளுக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவ திடீர்னு வந்து ஆபிரகாமுக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறா. உடனே குழந்தை பிறந்துருச்சு. பலப்படுத்துறது யாரு? ஆல்ரெடி அவளுடைய கர்ப்பம் பலம் உள்ளதா இருக்குது. இவன் அங்க போகும்போது இவனையும் பலப்படுத்திட்டான். யார் பலப்படுத்துறது? பிசாசு பலப்படுத்திட்டான். அதனாலதான் சொல்றேன், அவன் பலப்படுத்தி ஒரு பைசா கூட நமக்கு வரக்கூடாது. அவன் பலப்படுத்தி ஒரு போஜனமும் நாம் புசிக்க கூடாது. பட்னி கிடந்தா கூட பரவாயில்ல, நம்ம தவறான ரூட்ல போயிட்டு நம்மளை நிரப்பணும்னு பார்த்தா அழிஞ்சு போயிடுவோம். சரியான ரூட்ல போயிட்டு கர்த்தர் எனக்கு கொடுக்கறதையே சாப்பிடுவேன், கர்த்தர் எனக்கு கொடுக்கறதையே வாங்கிப்பேன் அப்படின்னு விசுவாசமா இருக்கணும். ஆபிரகாம் விசுவாசம் உள்ள தகப்பனே, உன் விசுவாசம் எங்க போச்சு? திடீர்னு பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லிட்டு வாங்கினையே. நடந்தது என்ன? நடந்தது என்ன? அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? வாக்குதத்தத்தின் சந்ததி. அவனோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். கர்த்தர் யாரோடு உடன்படிக்கை பண்ண போகிறாரோ அந்த பிள்ளையை பெற்றெடுக்காம வாக்குதத்தத்தின் சந்ததியாய் வரக்கூடியதான ஈசாக்க அவன் பெற்றெடுக்காம இப்ப யாரை பெற்றெடுத்துட்டான்? இஸ்மவேலை பெற்றெடுத்துட்டான். இஸ்மவேல் யாரு? வேதம் சொல்லுகிறது, அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அவன் துஷ்ட மனுஷன். எப்படி உலகத்துல பாவிகள் பெறுகிறார்கள் பார்த்தீங்களா? யார் மூலமா பெறுகிறாங்க? இதுதான் ரொம்ப முக்கியம். என்னம்மா? நீதிமான்கள் மூலமாகவே பெறுகிறாங்க. வெரி குட் ராஜேஷ் பிரதர், அப்படி வாங்க, வெரி குட். யார் மூலமாக பெறுகிறாங்க? எங்க சுகந்தி சிஸ்டர், பூமியில் பாவிகளும் கொலகாரர்களும் துஷ்ட மனிதர்களும் யார் மூலமாக பெறுகிறான்? நீதிமான்கள் மூலமாகவே பெறுகிறாங்கல்ல. ஆபிரகாம் மூலமா, ஆதாம் மூலமா, எல்லாம் கர்த்தருடைய தேவ சாயலின்படி இருந்ததான அவங்க ஜாக்கிரதையா இல்லாத போது, தேவ சித்தத்தை விட்டு விலகும் போது கர்த்தர் விலகிடுறாரு. அங்க வேற ஒருத்தன் வந்து ஜாயின் பண்ணிடுறான். அப்ப கர்த்தரால நமக்கு தேவ பக்தி உள்ள சந்ததி, ஆசீர்வாதமான ஒரு வம்சம் உலகத்துல பெருகிறதுக்கு பதிலாக துஷ்ட மனிதர்களும் கொலைகாரர்களும் நம்ம மூலமாவே பெருகிறதுக்கு நாமே காரணமா மாறிடுறோம். எப்போ? தேவ சித்தத்தை விட்டு விலகும் போது. தேவ சித்தத்தை தான் செய்வது, அதுதான் என்னுடைய போஜனம். தேவ சித்தத்தின்படி வாழ்வேன், தேவ சித்தத்தின்படி மடிவேன், தேவ சித்தத்தின்படி உயிர் வாழ்வேன் என்று அவரையே பற்றி கொண்டிருந்தா நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கு, இந்த உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அந்த ஆண்டவர் அவனை பார்த்து அழகா வார்த்தையை சொல்றாரு. உன் சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன் பேசிட்டாரு. பிரகாசமான சந்ததியை நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வாக்குதத்தம் நிறைவேறணும்னா தேவனுடைய சித்தத்தின்படி ஸ்தோத்திரம் அவன் பொறுமையாய் இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36 38 வசனம் வரைக்கும். சீக்கிரம். நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. கை உயர்த்தலையே சொல்ல. இப்ப மறுபடியும் வாசிமா. தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ண மாட்டார்.
விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானே ஆனால் பின்வாங்கி போவேனே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அவன் மேல கர்த்தருடைய ஆத்துமா பிரியமாறாது. ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? விசுவாசம் உள்ளவன். ஆனா பின்வாங்கி போனான். எதில் பின்வாங்கி போனான்? கர்த்தர் எனக்கு செய்ய போறாரு, அதுக்கு பொறுமை ரொம்ப வேணும், தேவ சித்தத்தின்படி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இல்லாம அவனுக்குள்ள என்ன நடந்தது? பின்வாங்கி போனதுனால அவன் மேல கர்த்தருடைய ஆத்துமா என்ன இல்லை? பிரியமா இல்லை. அவன் மேல யார் ரொம்ப பிரியப்பட்டது? பிசாசு ரொம்ப பிரியப்பட்டுட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருடைய சித்தத்தை நாம் செய்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்ம மூலமா ஆசீர்வாதம் பெருகுதா? நம்ம மூலமா நன்மை உலகத்தில் பெருகுதா? வாக்குதத்தத்தின் பிள்ளைகள் நம்ம மூலமா பெருகிறாங்களா? துஷ்ட மனுஷன் நம்ம மூலமா பெருகிறாங்களா? ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆதாம் மூலமா யார் பெருகின்ற உலகத்தில்? கொலைகாரர்கள் பெருகினார்கள். ஆபிரகாம் மூலமா யார் பெருகின்ற உலகத்தில்? துஷ்ட மனிதர்கள் பெருகிட்டு. இப்போ எங்க பாரு குண்டு வெடிக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? எங்க பாரு பாம் போடப்படுது அப்படின்னா யார் காரணம்? யாருங்க காரணம்? உசு உசுன்னா என்ன அர்த்தம்? இஸ்மவேலா? அட போங்கம்மா, யாரு காரணம்னு கேட்குறேன். ஆபிரகாம் தான் காரணம். நீதிமான சொல்லுங்க. தேவ சித்தத்தின்படியே நட்சத்திரம் காட்டிட்டு போயிட்டு வழியை காட்டிகிட்டே போயிட்டு இருக்குது. சாஸ்திரிகள் 3 பேர் நட்சத்திரம் காட்டுற அதே திசையிலே போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அரண்மனைக்குள்ளே பிரவேசிட்டாங்க. அரண்மனைக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன நடந்தது? அப்பாவி ஜனங்க, பிள்ளைங்க, 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டாங்க. யார் அதற்கு காரணம்? சாஸ்திரிகள் தான் காரணம். அந்த சாஸ்திரிகளை வழிநடத்துறது எது? நட்சத்திரம். நட்சத்திரம் சொல்றது போல நீ போயிருந்தா பிள்ளை இருக்கிற இடத்துக்கு வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களை பத்திரமா நடத்தி இருக்கும். நடுவில் அரண்மனைக்குள்ளே பிரவேசித்தாங்க. பணம், போஜனம். அரண்மனைக்குள்ளே போனால் டயர்டாக வந்திருப்பாங்க. ராஜ போஜனம் கிடைத்திருக்கும். கொஞ்சம் ஏசி ரூமில் படுத்திருக்கலாம். நடந்தது என்ன? அவன் யார்? ஏரோது. பிசாசின் நிழல் நமக்கு வேண்டாம். அவன் கொடுக்குற சுகவாழ்வு நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம போகலை அப்படின்னா யார் பாதிக்கப்படுவாங்க? உலகம் பாதிக்கப்படும். நீதிமான் அசைவான் என்று சொன்னால், நீதிமான் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகுவான் என்று சொன்னால், அவன் நிமித்தம் பாவம் அப்பாவி ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள். தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகிட்ட அப்படின்னு சொன்னா உன்னை சுற்றிலும் இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆகவே நம்முடைய அழைப்பு என்ன? தாவீது பாருங்க, தாவீதை கர்த்தர் எதற்காக தெரிந்தெடுத்தார்? யுத்தம் செய்யும்படி கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த பொழுது அவனோ எருசலேமிலே இருந்து விட்டான், படுக்கையிலே இருந்து விட்டான். தேவ சித்தம் எது? அவன் யுத்தத்திற்கு போக வேண்டும். தேவ சித்தம் அவன் செய்தா அங்க யார் இருக்கிறது? சொல்லுங்கம்மா, நான் சொல்றது நல்லா புரியுது. தேவ சித்தம் நீ செய்தா அங்க யார் உன் கூட இருக்கிறது? கர்த்தர் இருப்பாரு. அப்போ தாவீதினுடைய அழைப்பு என்ன? யுத்தம் செய்வதற்கான அழைப்பு. ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது எங்க இருக்க வேண்டும்? யுத்த களத்தில் இருந்தால் அவனோடு கர்த்தர் இருந்திருப்பார். அவன் எங்க இருந்தான்? படுக்கையில இருந்தான். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகிற உடனே அங்க கர்த்தர் விலகிட்டாரு. இப்ப மேல்படியா வந்து அங்க நின்றுட்டான். யார் வந்து நின்னது? அதுதான் சொல்லுங்க, சிசுன்னு சொல்லக்கூடாது. என்னது? பிசாசு வந்து நின்றுட்டான். ராஜா தூங்கு தூங்கு. உலகத்தில் எப்படி கலைகள் பெருகுது பார்த்தீங்களா? உலகத்தில் எப்படி துன்மார்க்கர்கள் பெருகிறாங்க பார்த்தீங்களா? தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய நீ தேவ சித்தத்தை விட்டு விலகிட்டா கர்த்தர் உன்னை விட்டு விலகிடுவார். அப்பொழுது வேறொருவன் வந்து அங்கே ஜாயின் பண்ணிடுவான், கூட உன்னை தூங்க வைப்பான். நல்லா தூங்கு. இன்னும் கொஞ்சம் உனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்குது, எவ்வளோ பலவீனமாக இருக்கிற, இன்னும் தூங்கு. இப்போ எழுந்துக்க. இப்போ தான் குளிக்கிறதுக்கு போயிருக்கிறா, இப்போ தான் அழகி போயிருக்கிறா உள்ள. இப்போ எழுந்துக்க, சரியான நேரம், எழுந்துக்க. மேலே போ. இவனை யார் நடத்துறது? யாரால் நடத்தப்படுறான்? யாரால் நடத்தப்படுறான்? மேலே போயிட்டு இப்போ உப்புரைகளை போயிட்டு அப்படி உலாவிட்டே இரு. இங்கே பாரு. எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்க வைக்கிறவன் தான் பிசாசு. எதை இச்சிக்க கூடாதோ அதை இச்சிக்க வைக்கிறவன் தான் பிசாசு. அதற்கான தைரியத்தை அவன் தருவான். நீ ராஜா, நீ ஆசைப்படுவதெல்லாம் நீ எடுத்துக்கொள்ள உனக்கு உரிமை உண்டு.
தேவன் கொடுத்த அதிகாரத்தை, தேவன் கொடுத்த ஆஸ்தியை, தேவன் கொடுத்த சம்பத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. வேலையே பயிரை மேய்ஞ்சா என்ன நடக்கும் சொல்லுங்க பிரதர்? டீச்சரே மாணவியை எடுத்தா என்ன நடக்கும்? வேலையே பயிரை மேய்ஞ்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவன் பார்க்குறான். பார்க்க வைக்கிறது யார்? பார்க்க போஜனம் கொடுப்பது யார்? இயேசுவுக்கு போஜனம் கொடுத்தான். அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மட்டும் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். யோசேப்பு சொன்னான், தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பாவத்தை செய்வது எப்படி? அந்த போஜனத்தை அவாய்ட் பண்ணிட்டான். ஆனால் தாவீது யுத்தத்துக்கு போயிருந்தா கர்த்தர் அவன் கூட இருந்திருப்பார். ஆனால் அவன் யுத்தத்துக்கு போகாமல் சபைக்கு வர வேண்டிய நேரத்தில் நீ சர்ச்சைக்கு வரலன்னா அங்கே உனக்கு சோதனை காத்து கொண்டிருக்கும். புரியுதுங்களா? ஊழியம் செய்ய வேண்டிய தெய்வ பிள்ளைகள் ஊழியத்தை செய்யலை அப்படின்னா அங்கே உனக்கு சோதனை காத்து கொண்டிருக்கும். உபவாச ஜெபம் நடக்கும் பொழுது நீ உபவாச ஜெபத்துக்கு வரலன்னா அங்கே சோதனை காத்து கொண்டிருக்கும். இப்படி தான் சோதனை வரும்னு சொல்ல மாட்டேன், எப்படினாலும் சோதனைக்காரன் சோதிக்க வருவான். உனக்கு நேரம் இல்லாமல், உனக்கு பலன் இல்லாமல் இங்கே வரலன்னா கர்த்தர் உனக்கு கிருபையை தருவார். வாய்ப்புகள் இருந்தும் நீ வரலன்னா அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நடந்தது என்ன? அவன் வந்து நின்று அவனை பார்த்து அந்த பெண்ணை எடுக்க சொன்னால் வேறொருவனுடைய மனைவி. நடந்தது என்ன? கர்த்தர் கொடுக்காத விருட்சத்தின் கனியை புசிக்க அவன் கொடுக்குறான். வாங்கி புசிச்சிடாத தாவீதே, ஆனால் புசிச்சிட்டான். என்ன நடந்தது? பிள்ளை உண்டாயிடுச்சு. ஆனால் அந்த பிள்ளை கேவலமாக இருந்தது. அந்த பிள்ளை செத்து போனது. நல்ல வேலை செத்து போனது. அதுக்காக கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தில் பிறந்த பிள்ளை செத்து போச்சுன்னா நல்லது. அசுத்தத்தில் பிறந்த பிள்ளை செத்து போச்சுன்னா நல்லது. இல்லைன்னா இஸ்மவேல் எப்படி துஷ்ட மனுஷனா இந்த உலகத்தில் இன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்கிறானோ, காயின் எப்படி கொலைகாரனா அவன் மூலமா கொலைகாரர்கள் இந்த உலகத்தில் பெருகிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதுபோல தாவீது காரணமாக மாறி இருந்திருப்பான். நல்ல வேலை அது கேவலமாக இருந்து அந்த பிள்ளை செத்து போனது. ஆனால் ஒன்று இப்போ நான் சொல்கிறேன், அந்த மரணம் அங்கே வந்ததற்கு காரணம் என்ன? அந்த மரணத்தோடு போச்சா? அதோடுவா போச்சு? நல்ல அமைதியாக இருந்த, அமரிக்கையாக இருந்த தாவீது தான் சொல்கிறான், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அப்போ அந்த ஒருவருக்கு தானே நீ இடம் கொடுத்துருக்கணும். ஏன் வேற ஒருவனுக்கு இடம் கொடுத்த? 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்வது ஒருவராலும் கூடாது. ஒருவனை என்ன பண்ணிடணும்? பகைக்கணும். ஒருவரை தான் பற்றி கொள்ளணும். தாவீதே, நீ பற்றி கொள்ள வேண்டியது கர்த்தர் தான். அவர் தானே உன்னை சுகமா தங்க வைக்கிறவர். வேண்டாதவனை உள்ள விட்டதுனால ஃபர்ஸ்ட் மரணம், அதோட முடிஞ்சுதா? அடுத்து மரணம், அதோட முடிஞ்சுதா? அடுத்து மரணம், அதோட முடிஞ்சுதா? அடுத்து மரணம். அம்னோன் போனா, அப்சலோம் போனா, அதோனியா போனா, பிறந்த பிள்ளை செத்துச்சு, ஒரே பிள்ளை கற்பழிக்கப்பட்டா. இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் அந்த குடும்பத்தில் நடந்ததற்கு காரணம் என்ன? தாவீது தேவ சித்தத்தை விட்டு விலகினபடினாலே தேவன் அவனை விட்டு விலகிவிட்டார். அப்பொழுது வேறொருவன் வந்து அங்கே இணைந்து கொண்டான். அதை குறித்து தான் இயேசு சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் வரான். ஆனா அடுத்து இயேசு சொல்றார், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று இயேசு சொல்றார். கையை உயர்த்தலையே சொல்லார். அவ யார் நம்மோடு இருக்கணும்? ஜீவனை எடுக்கிற பிசாசு வேணுமா? ஆனா உலகத்துல சொல்லுவாங்க, ஆடு யாரை தான் நம்பும்? என்ன சதி சொல்றது புரியுதா? கசாப்புக்காரனை தான் நம்புது ஆடு. மெய்ப்பனை நம்புறது கிடையாது. மெய்ப்பன் சொல்கிறான், நானே நல்ல மெய்ப்பேன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான். ஆனால் அவன் பிசாசு, அவன் கசாப்புக்காரன். ஃபஸ்ட்டு ஆளே உன்னை க்ளோஸ் பண்ண தான் வந்திருக்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவன் வந்தால் நல்லா இருக்கிற குடும்பம், நல்லா இருக்கிற சமாதானம், அதான் அங்கே எழுதி போட்டிருக்குது, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அப்படி தான் நம்மளை வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. எப்போ தெரியுமா? நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் இருக்கும்போது. பூமியில் எப்படி துன்மார்க்கர்கள் பெருகிறாங்க பார்த்தீங்களா? இயேசு அதை குறித்து ஒரு ஊமையை சொல்லும்போது சொல்கிறாரு. வாசிங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில்
24 28 வசனம் வரைக்கும் வாசி சீக்கிரம். ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஆ பரலோக ராஜ்யம் ஆ தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ம் மனுஷன் நித்திரை பண்ணுகையில் ம் அவனுடைய சத்துரு வந்து ம் கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். ம் பயிரானது வளர்ந்து ம் கருப்பிட்ட போது ம் களைகளும் காணப்பட்டது. ம் வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து அந்த எஜமானிடத்துல வந்து, ஆண்டவனே, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை நீர் உம்முடைய நிலத்தில் நல்ல விதைத்தீர் அல்லவா? விதைத்தீர் அல்லவா? பின்னர் அதில் களைகள் எப்படி உண்டானது? பின்ன தேவன் உண்டாக்கின உலகம் அல்லவா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்ப தேவன் உண்டாக்கின உலகத்திலே கொலைகாரர்கள் எப்படி வந்தார்கள்? தேவன் உண்டாக்கின உலகத்திலே துஷ்ட மனிதர்கள் எப்படி வந்தார்கள்? தேவன் உண்டாக்கின உலகத்திலே பாவிகள் எப்படி பெருகினார்கள்? அதான் அந்த இடத்துல சொல்றாரு, அந்த வேலைக்காரர்கள் வந்து எஜமானை பார்த்து, நீர் உம்முடைய நிலத்திலே நல்ல விதைகளைத்தானே விதைத்தீர், பிறகு எப்படி களைகள் வந்தது? அதுக்கு இயேசு சொல்றாரு, சத்துரு அதை செய்தான் என்றார். சத்துரு அதை செய்தான். எப்பொழுது செய்தான்? அதான் ஆரம்பத்தில் வாசிச்சாங்க சிஸ்டர், வாசிங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையிலே அவனுடைய சத்துருக்கள் வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டார்கள். மனுஷர்கள் எல்லாம் கையை உயர்த்தலிலே சொல்லலாம். நம்மை கர்த்தர் வைத்திருக்கிற பகுதிக்கு நாம் காவலாளிகளாக இருக்கிறோம். நாம் இருக்கும் பொழுது நம்மை கர்த்தர் வீட்டுக்கு ஒரு வாசலாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம மூலமாக இயேசு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணும்னு விரும்புகிறாரு. பிசாசு கூட நம்ம மூலமாக வீட்டில் வந்து நுழையணும்னு விரும்புகிறான். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்கிறது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். யாருக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ, இயேசுவுக்கு நாம் இடம் கொடுத்தா இயேசு நம்ம மூலமாக வீட்டில் வந்து என்ன பண்ணுவார்? பிரவேசிப்பார். அதான் வேதம் சொல்ல, வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா என்ன பண்ணுவார்? பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா இயேசு ராஜா, பரலோக தேவன் நம்ம மூலமாக நம்ம வீட்டில் வரணும்னு விரும்புகிறாரு. தேவ சித்தத்தை செய்தால் உன் மூலமாக கர்த்தர் உன் வீட்டில் பிரவேசிப்பார். இப்போ ஊழியக்காரனாகிய நான் தேவ சித்தத்தின்படி சபையை நடத்தினால், தேவ சித்தத்தின்படி என் வாழ்க்கை இருந்தால், தேவ சித்தத்தின்படி என் சரீரம் இருந்தால், தேவ சித்தத்தின்படி என் மனம் இருந்தால், தேவ சித்தத்தின்படி என் எண்ணங்கள் இருந்தால், என் மூலமாக சபையில் யார் பிரவேசிப்பார்? தேவன் பிரவேசிப்பார். ஒரு தலைவனை குறித்து நான் சொன்னேன். பரலோகத்தில் லூசிஃபர் இல்லையா, அவன் ஒரு கூட்டம் தேவதூதர்களுக்கு தலைவனாக இருந்தான். ஆனால் என்ன தெரியுமா பண்ணான்? அவன் கர்த்தரை விட்டு விலகினபடியினால அவனுடைய இருதயத்தில் வேண்டாததை யோசித்தபடியினால, அவன் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகினபடியினால அவன் மாத்திரமா பாதிக்கப்பட்டான். அவனுக்கு கீழே இருந்த, அவனுடைய ஆளுகையில் இருந்த 33 கோடி தூதர்களும் என்ன செய்தாங்க? விழுந்து போனாங்க. ஒரு தலைவன் பாவம் செய்தான். ஒருவன் மீறுதலுக்குட்படும் பொழுது அந்த ஒருவன் மூலமாய் அநேகர் மீறுதலுக்குட்படுகிறார்கள். ஒருவன் பரிசுத்தமாகும் பொழுது அந்த ஒருவன் மூலமாய் அநேகர் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். ஒரு ஆதாம் மீறுதலுக்குட்பட்டபடியினாலே முழு உலகமும் மீறுதலுக்குட்பட்டது. ஒரு இயேசு தேவ சித்தத்திற்கு தன்னை உட்படுத்தினபடியினாலே அவர் மூலமாக அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நீங்களும் நானும் இயேசுவோடு இணைந்து இயேசுவை போல தேவ சித்தத்தை செய்தால் நம்ம மூலமாக நம்மோடு இருக்கிறவர்களும் தேவனுடைய சித்தத்திற்கு இழுக்கப்படுவார்கள். அதனால தான் வேதத்தில் உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது என்ன பண்ணுவோம்? உமக்கு பின்பாக ஓடி வருவோம். அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். எத்தனாவது அதிகாரம்? 1:4. என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஒருவன் இழுக்கப்படும் போது அநேகர் அவனுக்கு பின்பாக ஓடி வருவார்கள். நாம் யாருக்கு நேராக இழுக்கப்படுறோம்? அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் யாரால இழுக்கப்படுறேன்? சுகவாழ்வு இருந்தால் யார் நம்மோடு கூட இருக்கிறது? இயேசு. சமாதானம் இருந்தால் யார் நம்மோடு கூட இருக்கிறது? இயேசு.
நல்லொழுக்கம் நமக்குள்ள இருந்தா யார் நம்மோடு இருக்கிறது? இயேசு. தேவ பயம் நமக்குள்ள இருந்தா, விசுவாசம் நமக்குள்ள இருந்தா, விசுவாசம் தளர்ந்தாதான் தேவ சித்தத்தை விட்டு நழுவி போயிடுவாங்க. விசுவாசமா இருக்கிறவன் தேவ சித்தத்தை விட்டு என்ன பண்ண மாட்டான்? ஆபிரகாம் மாத்திரம் கர்த்தர் மேல விசுவாசமா இருந்திருந்தா என் மனைவியை வச்சே கர்த்தரனை ஆசீர்வதிப்பார்னு உறுதியா இருந்திருப்பான். அந்த விசுவாசம் தளர்ந்த போதுதான் தேவ சித்தம் விலகிச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தாதான் பரலோகம். தேவ சித்தத்தின்படி வாழதான் இயேசு உலகத்துக்கு வந்தார். இயேசு சொல்றாரு, அவர் உலகத்துல பிரவேசித்த போது இயேசு என்ன சொல்றாரு? பிதாவே, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன். இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்தார். அந்த சரீரத்திலே இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்தார். அது என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தம் அந்த சரீரத்தை சிலுவையிலே அறைவதுதான் தேவனுடைய சித்தம். கையை உயர்த்தலிலேயே சொல்லும். அதை பார்த்த பவுலும் சொல்றான், நான் சிலுவையிலே அறையுண்டேன், நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க? சிலுவையிலே அறைந்திருக்கிறாங்க. தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய முடியாது. தேவனுடைய வித்து அவர்களுக்குள்ள நிலைத்திருக்குது. நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்டோமா? பவுல் சொல்றாரு, நானும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. இயேசுவின் சிலுவை, அதை குறித்து மேன்மை பாராட்டணும். சில நேரத்தில் சிலுவையை நம்ம என்ன செய்கிறோம்? அவாய்ட் பண்ணுறோம். இயேசு சொல்றாரு, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்றி வர விரும்பினான் அப்படின்றார். எத்தனை பேர் கர்த்தரை இயேசுவை பின்பற்றணும்னு விரும்புகிறோம்? இயேசுவை பின்பற்றினா இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்கள் இருப்பீங்க. இயேசு இப்போ எங்கே இருக்கிறாரு? வேதம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வேதத்தை ஆராய்ந்து பார்த்தவங்களுக்கு, உபதேசத்தை கேட்டு சத்தியத்தை கற்றுக்கொண்டவங்களுக்கு இப்போ இயேசு எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். இப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறார், உண்மைதான். அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை, அவருடைய சமூகம் இங்கே இருக்குதான். ஆனால் எழுத்தின்படி இயேசு எங்கே இருக்கிறார் அப்படின்னா, பிதாவின் வலது பாரிசத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்குது. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை ஃபாலோ பண்ணி போனால் நாமும் எங்கே போயிடுவோம்? அவருடைய சிங்காசனத்துக்குள்ளே போயிடுவோம். அவரை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு சிலுவையை சுமக்கணும். சிலுவையை சுமக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இயேசுவே அதை சுமக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணார்? அப்படி தயங்கினார். இயேசு சொன்னார் கெத்செமனே தோட்டத்தில், ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படியே ஆகக்கூடாது. சிலுவையை சுமக்க தன்னை அர்ப்பணித்தார். அப்பொழுது வானத்திலிருந்து தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். நாமும் கூட நம்முடைய சித்தத்தின்படி சிலுவையை சுமக்க நான் ஆயத்தம் அப்படின்னா, நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? இயேசு நம்ம பலப்படுத்திட்டா எல்லாத்தையும் இயேசுவுக்காக செய்ய முடியும். இயேசுவுக்கு சிலுவையை சுமக்கிறது பிதாவின் சித்தம். நம்மையும் இயேசு சொல்றார், நீ சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வா அப்படின்றாரு. தேவனுடைய சித்தத்தை செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்யறது இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம்தான். அது ஒரு இடுக்கமான வாசல் வழி, ஆனால் முடிவு நித்திய ஜீவன். பிசாசின் சித்தத்தை செய்வது விசாலமான வழி. நீ எப்படினாலும் சினிமா பார்க்கலாம், நீ எப்படினாலும் கெட்ட வார்த்தை பேசலாம், நீ எப்படினாலும் கொடா சண்டை, தெரு சண்டையில் போய் நிற்கலாம், நான் யார் தெரியுமான்னு போயிட்டு முறுக்கிக்கிட்டு நிற்கலாம். இதெல்லாம் விசாலமான வழி, முடிவு நரகம். ஆனால் நீங்களும் நானும் எத்தனை துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்தாலும் நம்மை தாழ்த்தி சாந்தம், மனத்தாழ்மை என்கிறதான அவருடைய நுகத்தடியை நம்ம மேலே ஏற்றுக்கொண்டு அவரையே நாம் பின்பற்றி போவோம்னு சொன்னான். அல்லேலூயா. அது இடுக்கமான வாசல் வழி, முடிவு நித்திய ஜீவன். எத்தனை பேர் அந்த நித்திய ஜீவன் வேண்டும்? அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்து நிற்போம். முடிவு நித்திய ஜீவன். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம்.